ரூபாய தீமகி தன்னோ யோகி ராம் சுரத்குமார் பிரச்சோதயாத். எல்லாம் வல்ல எம்பெருமான் யோகி ராம் சுரத்குமாருடைய அருட்பெரும் கருணையில் நனைந்திருக்கக்கூடிய எனது அன்பான பக்த பெருமக்களே, எல்லோருக்கும் நமஸ்காரம். யோகி ராம் சுரத்குமாருடைய திருநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய யோகி ராம் சுரத்குமார் நாம பிரச்சார குடில் கடந்த சில ஆண்டுகளாக எல்லாமல்ல எம்பெருமானுடைய யோகி ராம் சுரத்குமாருடைய புண்ணிய நாமத்தை, திருநாமத்தை எல்லா இடங்களிலும் பிரச்சாரம் செய்து வருகிறது. அந்த ஒரு குறிக்கோளுக்காகவே தொடங்கப்பட்டது யோகி ராம் சுரத்குமார் நாம பிரச்சார குடில். இந்த நாம பிரச்சார குடிலில் இரண்டு கான்செப்ட் தான். ஒன்று, ஏக பரம்பொருளாம் எல்லாமல்ல எம்பெருமான் யோகி ராம் சுரத்குமாருக்கு நாம் பணிவிடைகள் செய்வது, அவருடைய திருவடிகளுக்கு பணிவிடைகள் செய்வது. அடுத்தது, உலக பொதுமறைகளெல்லாம் நமக்கு என்ன ஒரு பாக்கியத்தை தருமோ அதை வாசித்தால், அதே போல இந்த கலியுகத்திலே எந்த நாமத்தை சொன்னால் நமது பாவங்கள் எல்லாம் விலகுமோ, நமது கர்மவினைகள் எல்லாம் விலகுமோ, நமது துன்பங்கள் எல்லாம் விலகுமோ, அத்தகைய விலை மதிப்பற்ற ஒரு பெரும் நாமத்தை, அருள் திரு நாமத்தை இந்த உலகமெல்லாம் கொண்டு சேர்ப்பது. இந்த இரண்டு கான்செப்ட் தான் இந்த யோகி ராம் சுரத்குமார் நாம பிரச்சார குடிலினுடைய மெயின் கான்செப்ட். இதை ஏன் நம்ம செய்கிறோம்? எல்லாமல்ல எம்பெருமானுடைய திருவடிகளுக்கு நாம் செய்கின்ற பணிவிடைகளுக்கும் அவருடைய திருநாமத்தை நாம் தொடர்ந்து ஜபிப்பதாலும் இங்கே வருகின்ற அனைத்து பக்தர்களுக்கும் நன்மைகள் நடக்கிறதா இல்லையா? நன்மைகள் நடக்கிறது. இன்னும் சிலருக்கு நடக்க இருக்கிறது. சிலருக்கு பெரும் துன்பங்கள். இத்தனை வருடங்களாக ஏதேதோ கோயில்களுக்கு சென்று ஏதேதோ வழிபாட்டு முறைகளை செய்த பலருக்கும் வாழ்க்கையில் ஒரு மிக துன்பகரமான சம்பவங்கள் நடக்க இருக்கின்ற காலத்திலே சரியாக அந்த தெய்வங்கள் இங்கே வழி திருப்பி விட்டு அங்க போங்க சரியாயிரும். அப்போ இங்க வந்த உடனே பெரும் துன்பங்கள் நடக்க இருக்கிறது. அப்படி தலைக்கு வந்து தலப்பாயோட போன மாதிரி போயிட்டு இருக்கு. அப்போ இந்த யோகி ராம் சுரத்குமார் நாம பிரச்சார குடில் தயவு செய்து நீங்க எல்லாம் ஒண்ணு புரிஞ்சுக்கணும். இது வழக்கமாக எல்லோரும் வைத்திருக்கிற ஒரு கோவில் மாதிரி கிடையாது. ஏன் வழக்கமான கோயில்கள் மாதிரி இல்லை அப்படின்னு நாம திரும்ப திரும்ப சொல்றோம்னா, வழக்கமான கோயில்கள்ல என்ன அஜெண்டா இருக்கும்? வழக்கமா ஒரு கோயில் இருக்கு, ஒரு குலதெய்வம் கோயில் இருக்கு, இல்ல ஊர்ல ஒரு பொது கோயில் இருக்கு, ஏதோ ஒரு கோயில் இருக்குன்னு வைங்களேன். ஊர்களில் நிறைய கோயில் இருக்கு. என்ன அஜெண்டா இருக்க முடியும்? என்ன அஜெண்டா இருக்கும்? என்ன அஜெண்டா இருக்க முடியும்? அவங்க ஐயா வராங்க, உங்களுக்கு ஒரு சேர் போட்டு கொடுங்கம்மா. நமஸ்காரம். யோகி ராம் சுரத்குமார் வாங்க வாங்க. அப்போ மற்ற கோயில்கள்ல என்ன அஜெண்டா இருக்க முடியும்? சந்தோஷம். மற்ற கோயில்கள்ல ஒரே ஒரு அஜெண்டா தான். என்ன? எல்லார்ட்டையும் வரி வசூலிக்க வேண்டியது, கோயிலில் ஒரு கொடை நடத்த வேண்டியது, இல்லை ஒரு திருவிழா நடத்த வேண்டியது, அதில் ஒரு வரி பங்கு வச்சு கொடுத்துட்டு போக வேண்டியது. வேற என்ன கான்செப்ட் அங்கே கிடையாது. இருக்கா இல்லையா? வேறு எல்லா கோயில்கள்லையும், குடும்ப கோயில்கள்லையும், ஊர் கோயில்கள்லையும் ஒரே ஒரு கான்செப்ட் தான். ஒன்று, வரி வசூலிக்கணும், கொஞ்சம் பணம் திரட்டணும், ஊரில் கொடை விழா நடத்தணும், இல்லை திருவிழா நடத்தணும். அதுக்கு பிறகு அதை வரி பங்கு கொடுத்துட்டு நாம் அதோட அந்த திருவிழாவை முடிச்சுக்கணும். ஆனால் அந்த யோகி ராம் சுரத்குமார் நாம பிரச்சார குடில் நம்முடைய அஜெண்டா அதுவல்ல. அது மாத்திரமல்ல. நாம் ஏதோ ரூபாய் வசூல் பண்ணோம், ஒரு பூஜையை நடத்தினோம், எல்லாரும் பங்கு பிரித்து சாப்பிட்டோம், அதோட போனோம் அப்படிங்கிற கான்செப்ட் நமக்கு இல்லை. இந்த யோகி ராம் சுரத்குமார் நாம பிரச்சார குடிலினுடைய மெயின் கான்செப்ட், இந்த கலியுகத்தின் கண்கண்ட கடவுளை நாம் கண்டறிந்து அவரது திருவடிகளுக்கு பணிவிடைகள் செய்து அவரது திருநாமங்களை நாம் ஜெபித்து அதன் மூலம் நாம் பயன்பெற்று அந்த பயனை பிறருக்கும் கொண்டு செல்வதுதான் நம்முடைய கான்செப்ட். அதானே? இந்த கலியுகத்திலே சிறந்த ஒரு ஆன்மீகம், சிறந்த ஒரு பக்தி அப்படின்னா என்னன்னா, எம்பெருமான்
எம்பெருமானுடைய பகவானுடைய திருவடிகளுக்கு தொண்டுகள் செய்வதும் அவருடைய நாமங்களை தொடர்ந்து ஜெபிப்பதும் அந்த நாமத்தை எல்லோருக்கும் கொண்டு செல்வது, அந்த நாமத்தை எல்லோருக்கும் கொண்டு செல்வதுதான் இந்த கலியுகத்திலே சிறந்த ஆன்மீகமாக இருக்க முடியும். அப்ப இந்த யோகி ராம் சரத்குமார் நாம பிரச்சார குடில் இந்த கலியுகத்திற்கான கான்செப்டை கரெக்டாக நம்ம பண்ணணும்னு நினைக்கிறோம். அதற்காகத்தான் உங்ககிட்ட நாம ஒவ்வொரு முறையும் சொல்றது, நீங்க கேட்டுக்குள்ள என்ட்ரு பண்ண உடனேயே உங்களுடைய மிதியடிகளை, உங்கள் காலணிகளை சரியாக வைப்பது. 2-3 வாரம் நல்லா இருந்தது, இன்னைக்கு பழையபடி எல்லாம் ஆங்காங்கே கலத்தி போட்டு வந்தாச்சு. எல்லோரும் நீங்க யார் உள்ள வந்தாலும் ஒரு காலணி தவறாக போடப்பட்டதை நீங்களே அதை கரெக்ட் பண்ணி வைக்கணும். காலணிகள்லாம் கரெக்டா இருக்கணும். இங்க போடப்பட்டிருக்கக்கூடிய இருக்கைகளை உங்க இஷ்டத்துக்கு தூக்கி தூக்கி அங்கே இங்கே போடக்கூடாது. போடப்பட்டிருக்கக்கூடிய இருக்கைகள் அப்படியே அமரப்படிக்கணும். அடுத்தது, இங்க வந்திருக்கக்கூடிய 3 மணி நேரம் உங்களுடைய முழு கவனமும் எம்பெருமான் மீதும் அவருடைய நாமத்தின் மீது தான் இருக்கணும். இங்க வந்த உடனே அவருடைய திருவடிகளை முதல்ல தொழணும், அப்புறம் பகவானை தொழணும். நீங்க இங்க வந்து அமர்ந்த பிறகு பூ தொடுக்கிறதா இருந்தாலும் சரி, மற்ற அபிஷேகங்களுக்கு உண்டான பாத பூஜைகளுக்கு உண்டான அந்த பொருட்களை தயாரிக்கும் போது நாமத்தை ஜெபிக்க வேண்டும். இதுதான் நம்முடைய மெயின் கான்செப்ட் தானே. அப்போ இந்த யோகி ராம் சரத்குமார் நாம பிரச்சார குடியினுடைய மெயின் கான்செப்ட் தான். அடுத்தது, இந்த கலியுகத்தில் எல்லா வேதங்களும் என்ன உபதேசிக்குதுன்னா, ஆன்மீக தொண்டு மிக தலையாய தொண்டு. இந்த ஆன்மீக தொண்டுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த ஆன்மீக தொண்டு மிக தலையாய தொண்டு. அது எப்படி சொல்லுதுன்னா, நீங்க குடும்ப வாழ்க்கையில் இருந்து கொண்டே நீங்கள் ஆன்மீக தொண்டை செய்ய வேண்டும். இதற்கு நீங்க சன்னியாசம் எல்லாம் போக வேண்டாம். இதற்கு நமக்கு பல உதாரணங்கள் இருக்கு. ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர், சாரதா தேவி, நீங்க திருமண பந்தத்தில் இருந்து கொண்டே, கணவன் மனைவியாக குடும்பமாக இருந்து கொண்டே ஆன்மீக தொண்டை சரிவர செய்ய முடியும். ஆனா எல்லாரும் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர், சாரதா தேவி மாதிரி பண்றோமா? பண்றது இல்லை. இப்ப நம்முடைய யோகி ராம் சரத்குமார் நாம பிரச்சார குடில் நாம ஒரு கான்செப்ட் எடுத்து போயிட்டு இருக்கோம். எல்லா வீடுகள் நாம புதுசா எடுத்துட்டு போகல. அண்ணா மாதிரி ஆட்கள் எல்லாம் பல காலத்திலே, ஆதி காலத்திலிருந்தே செய்துகிட்டு இருந்த ஒரு கான்செப்டை நம்ம கொஞ்சம் மெருகேற்றி கொஞ்சம் வீடு வீடா கொண்டு போறோம். இன்னைக்கு கூட ராம்ஜி ஆசிரமத்தில் அந்த அம்மா திருமதி ஸ்ரீ அவங்க ராஜலட்சுமி, தங்கலட்சுமி அம்மா, அவங்க மன்னிக்கணும், தங்கலட்சுமி அம்மா ஃபோன் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தாங்க. அவங்க அந்த காலத்தில் என்னென்ன பண்ணிட்டு இருந்தோம், நாங்கள் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த கலோக்கியல் லாங்குவேஜில் பேசுவாங்க அழகா. எங்களுக்கெல்லாம் வயசாகி போச்சு, இனி நீங்கள் தானே பார்க்கணும், இனி நீங்கள் தானே செய்யணும், செய்யுங்க நல்லா செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடுத்தது திரும்பவும் மீண்டும் நம்ம அந்த ஆசிரமத்தில் போய் பேசுறதுக்கு ஒரு டேட் வேறு தந்திருக்காங்க. அப்படி என்ன ஈர்ப்போ நம்மகிட்ட தெரியல, தொடர்ந்து நம்முடைய பேச்சை அவங்க கேட்குறாங்க, பேசணும், நீங்கள் பேசணும் அப்படின்னு ஒரு டேட் தந்திருக்காங்க. அன்பானவர்களே, இந்த பணியை அண்ணா மாதிரி ஆட்கள் அந்த காலத்துல இருந்து 33-35 ஆண்டுகளாக செய்துட்டு வரக்கூடிய ஒரு பணி தான். நாம ஒன்றும் புதுசாக ஒன்றும் பண்ணலை. ஆனா இந்த யோகி ராம் சரத்குமார் நாம பிரச்சார குடியினுடைய பக்தர்களுக்கு பல பேருக்கும் அதற்கான நேரங்கள் இருப்பதில்லை. நேரம் இல்லைல்ல இருக்கா? யார் வரா? நேற்று நாங்கள் 5 பேர் தான் போனோம். யார் வரா? எல்லாரும் சொல்றது, சாமி எங்களுக்கு நேரம் இல்லை, குருஜி எங்களுக்கு நேரம் இல்லை, டைம் இல்லை. அதுக்காக டைம் இல்லை, எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம். பையனை பார்க்கணும், வீட்டுக்காரரை பார்க்கணும், வீட்டில் சமையலை பார்க்கணும், எல்லாம் பார்க்கணும், டைம் இல்லை. இதே நபர்கள் நாம ஏதோ ஒரு உடல் கோளாறு காரணமாக ஒரு மருத்துவர்கிட்ட போனா, அவர் ஐயோ இவ்வளோ நாள் அதை வச்சுட்டு இருந்தீங்களா, என்ன இப்போதான் வந்திருக்கீங்க, நல்ல வேளை இப்போ கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு சொல்லி, இனிமேல் ஹியர் ஆஃப்டர் நீங்க இன்னென்ன மாதிரி தான் நீங்க காலையில் இத்தனை மணிக்கு எழுமணும், இதை சாப்பிடணும், இதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு ஒரு டைம் டேபிள் போட்டு கொடுத்தா, ஒரு அட்வைஸை கரெக்டாக பண்ணி விட்டா நீங்கள் கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணுறீங்க. ஏன் ஃபாலோ பண்ணுறீங்க? டாக்டர் இனிமேல் இப்படிலாம் இருக்கக்கூடாது, குளிர்ந்த தண்ணி குடிக்கக்கூடாது சொல்லுவாங்கல்ல, உனக்கு குளிர்ந்த இடத்துல போகக்கூடாது, காதில் மப்ளர் போட்டுக்கணும், சொட்டர் போட்டுக்கணும், உனக்கும் குளிருக்கும் ஆகாது, அலர்ஜி, பூக்கிட்ட போகக்கூடாது, செடிக்கிட்ட போகக்கூடாது, குப்பை இருக்கக்கூடிய இடங்களில் போகக்கூடாது. உடனே என்ன பண்ணுவேன்? கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணுவோம். ஏன்? உயிர் பயம், உயிர் போயிருமோ டாக்டர் சொல்லியிருக்காருங்கிற பயம். அன்பானவர்களே, இந்த உலகத்திலே நமக்கு கட்டமைக்கப்பட்டிருக்கிற பல கடமைகள் நமக்கு இருக்கு. அதுல முக்கியமான கடமை ஆன்மீக தொண்டு. அந்த ஆன்மீக தொண்டுங்கிறது மிக முக்கியமான கடமை நமக்கு வகுக்கப்பட்டுள்ளது. இந்த மிக முக்கியமான கடமைக்கு என்ன காரணம்? நம்ம டாக்டர்கிட்ட போனா எவ்வளவு பயந்து அவர் சொன்ன அந்த அட்வைஸை நாம கேட்டு ஃபாலோ பண்றோமோ, இதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில நமக்கு மனசுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் இருக்குன்னு வைப்போமே,
ஒரு கான்செப்ட் இருக்கு. இளையராஜா திருநெல்வேலிக்கு வராரு, இல்லை நாகர்கோவிலுக்கு வராரு, அடுத்து நாகர்கோவில் வருவார், திருநெல்வேலி வரைக்கும் வந்தாச்சு. அந்த கான்செப்ட்டுக்கு நாம மெனக்கெட்டு டிக்கெட் புக் பண்ணி இன்ன டேட்டில் அவர் வராரு, கண்டிப்பாக போயிருக்கணும், நம்ம ப்ரிப்பேர் ஆகிடுறோம். அதுக்கு ப்ரிப்பேர் ஆகிறோம். இல்லை ஒரு ஆப்பிள் ஐஃபோன் வந்து லான்ச் ஆகுது, ஃபாரின்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு முந்தின நாளே படுக்கையெல்லாம் கொண்டு போட்டு விரிச்சு படுத்து அந்த கடைக்கு முன்னாடி படுத்து கிடக்குறான். மாலில் பெரிய பெரிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் எல்லாம் படுக்கையை போட்டு வரிசையாக படுத்துருக்கிறான். காலையில் எப்போ கடை திறக்கும் முதல்ல அந்த ஆப்பிள் ஃபோனை நான் தான் வாங்கினேன்னு போடுறதுக்காக. இப்போ இதுக்கெல்லாம் டெடிக்கேட்டடாக இருக்கக்கூடிய ஜனங்கள் மாபெரும் புண்ணிய காரியமான இறை தொண்டை ஆற்றுவதற்கு யாருக்கும் நேரம் இல்லை, யாருக்கும் அதற்கான காரணம். இப்போ நீங்களாம் சொல்லுவீங்க, நாங்கள் வந்து குடும்ப வாழ்க்கையில் இருக்கோம் சாமி. குடும்ப வாழ்க்கையில் வந்துட்டு எப்படி பண்ணுறது? குடும்ப வாழ்க்கையிலேருந்து நாம் இதெல்லாம் எப்படி பண்ண முடியும்? நீங்கள் சொல்கிற மாதிரி அவ்வளோ ஈஸியாக. இப்போ ஏற்கனவே அந்த ஒரு அக்கா அவங்க வரல, அவங்க சொன்னாங்க, அவங்க என்னோட பல வயசு கூடுதல். அவங்க சொன்னாங்க, நீ வந்து இப்படி ஆகிட்ட, என்னால் ஆக முடியல, எனக்கு வயசு 70க்கு மேலே ஆகுது, என்னால் அப்படி ஆக முடியலப்பா. எப்படி இதுக்கு ஆகணும்னு ஒன்றுமே இல்லை. இந்த குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது யார் நம்ம சாமி கூட குடும்ப வாழ்க்கையை விட்டுட்டு போக சொல்லலை, குடும்பத்தோடு இருந்து தான் தொண்டாட்டு சொல்லியிருக்காரு. அவருக்கு நம்ம குடும்பத்தோடு போனால் அவருக்கு பிடிக்கவும் செய்யும். யாரும் தனியாக போனால் பிடிக்காது. கணவனோ இல்லைன்னா மனைவியோ தனியாக போனால் கூட ரொம்ப விரும்ப மாட்டார். குடும்பத்தோடு போனால் ரொம்ப பிடிக்கும் நம்ம சாமிக்கு. இதை என்ன சொல்லுவாங்கன்னா, கல்யாணம் செய்வது, குழந்தை பெற்றுக்கொள்வது, அந்த குழந்தைகளுக்காக போராடுவது, அந்த குழந்தைகளுக்காக சம்பாதிப்பது, அந்த குழந்தைகளுக்காக கல்விக்காக போராடுவது, அந்த குழந்தைகளின் திருமணத்துக்காக போராடுவது, இதெல்லாம் வந்து பேர்டன் ஆஃப் லவ் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறேன். பேர்டன் ஆஃப் லவ். இதெல்லாம் ஒரு அன்பின் பிடியில் சிக்கி நாம் செய்கிறது. என் மனைவின்னு கொஞ்ச காலம், அப்புறம் என் குழந்தைன்னு கொஞ்ச காலம், அப்புறம் அவருக்கு படிப்புன்னு கொஞ்ச காலம், அப்புறம் அவருக்கு உத்தியோகம்னு கொஞ்ச காலம், அதுக்கப்புறம் அவருக்கு கல்யாணம்னு கொஞ்ச காலம். அப்புறம் இப்போ கூட என்கிட்ட பல நம்ம டிவோட்டி சொல்லுவாங்க, சாமி குருஜி என் பையனுக்கு இந்த எக்ஸாம் மட்டும் முடியட்டும், அப்புறம் பாருங்க வேனில் ஆளாக நான் தான் யார் இருப்பேன். இப்போ பையனுக்காக தான் எனக்கு வர முடியல, அவனுக்கு எக்ஸாம் இருக்குது அதனால தான் நான் வர முடியல. ஒரு நாளும் நீங்கள் வேனில் ஏற போகிறதே கிடையாது. ஏன்னா பையன் எக்ஸாம் பாஸ் பண்ணதுன்னா அடுத்து ஹையர் எஜுகேஷன். இப்போ யூஜி முடிச்சிருப்போம், அடுத்து பிஜிக்கு இடம் பார்க்கணும் குருஜி, அதுக்காக அலைஞ்சிட்டு இருக்கோம். நான் எங்கள் வீட்டுக்காரரும் சென்னை பெங்களூர் அலைஞ்சிட்டு இருக்கோம், பெரிய கஷ்டம். அடுத்து படிப்புக்காக காசு பணம் திரட்டணும், அது கஷ்டம். அவனுக்கு ஹாஸ்டலில் இடம் கிடைக்கணும், இல்லைனா வெளியே ஒரு வீடு எடுக்கணும், அது கஷ்டம். அடுத்து அவன் படிக்கல, புது இடம் செட் ஆகலை. நான் கொஞ்ச நாளைக்கு சென்னையில் போய் இருக்கலான் இருக்கேன், அவன் கூட இருக்குல்ல. நிறைய பேரண்ட்ஸ் இப்போ எம்பிபிஎஸ் படிக்கிற பேரண்ட்ஸு, எம்பிபிஎஸ் பிள்ளைங்க படிக்கிற பேரண்ட்ஸ்லாம் பிள்ளைகள் கூட போய் குடித்து நடத்த ஆரம்பிச்சாச்சு. பையன் படிக்க மாட்டேங்கிறான், சாப்பிட மாட்டேங்கிறான். அம்மா இல்லைன்னா அப்பா ஹாஸ்பிட்டலில் விட்டுக்கிட்டு போய் கூடவே இருந்து. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டெல்லாம் ஒரு டாக்டர் பாண்டிச்சேரியில் முழு காலம் அந்த பையன் மெடிசின் முடிக்கிற வரைக்கும் அங்கேயே தான் இருந்தார். பாண்டிச்சேரியில் ஹாஸ்பிட்டலெல்லாம் போட்டுக்கிட்டு அங்கேயே போய் உட்காந்துட்டார் பையன் கூட படிக்கிறதுக்கு. ரொம்ப கஷ்டம். அப்போது என் பையனுக்கு இந்த பொறுப்பு, இந்த கடமை முடியட்டும் நான் வருவேன், இந்த கடமை முடியட்டும் நான் வருவேன், இந்த கடமை முடியட்டும் வருவேன். நாம் ஏற்கனவே ஒரு சத்சங்கத்தில் சொன்ன மாதிரி தேவர்களின் தலைவன் இந்திரன் என்ன பண்ணா? இந்திரன் ஒரு தவறு செய்து மானிட பிறப்பாக வந்தபோது அவன் என்ன பண்ணான்? என் குடும்பத்துக்காக வாழ்றேன், என் பொண்டாட்டிக்காக. நாரதர் பல முறை வந்து நீ தவறு பண்ற இந்திரா, நீ இந்த பாவப்பட்ட ஜென்மம் எடுத்து மீண்டும் தவறு பண்ணிட்டு இருக்க, சீக்கிரமா அந்த நரகத்திலிருந்து விடுதலை பெற்று நீ வைகுண்டத்திற்கு வர வேண்டும் சொன்னப்போ இந்திரா என்ன சொன்னா? வர முடியாது சுவாமி, எனக்கு இப்போதான் இளமை வந்திருக்கு, நான் இனி பல பெண்களை பார்க்கணும், திருமணம் பண்ணணும், குழந்தை பத்துக்கணும்னு சொன்னா. குழந்தை பத்துக்கிற போது என் குழந்தைகளை நான் தானே பார்த்துக்கணும், யார் இருக்காங்கன்னு சொன்னா. பேர பிள்ளைகள் வந்தப்பறம் அந்த பேர பிள்ளைகள் கக்கா போறதெல்லாம் நான் தானே பார்க்கணும்னு சொன்னா. அப்போ பல இயம்பா புழுவா எல்லாம் பிறப்படுத்து இங்கேயே நரகிச்சிட்டு இருந்தான். நம்ம பார்த்தோன்னே ஒரு சத்சங்கத்தில் இந்திரனுடைய பிறப்பு. அப்போ அந்த கல்யாணம் செய்வது, படிக்க வைப்பது, இது எல்லாம் சிரமம் தான், இல்லைன்னு இல்லை. நாம எல்லோரும் ஒரு வகையில் சுமை தாங்கிகள் தான். நம்ம அப்பாவா இருந்தாலும் சரி, நாம அப்பாவா இருந்தாலும் சரி, நம்ம பிள்ளைகளா இருந்தாலும் சரி, நம்ம மனைவி, குடும்பத்தில் எல்லோரும் நாம எல்லாரும் சுமை தாங்கிகள் தான். ஒவ்வொரு சுமைகளா நாம தாங்கி வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இல்லையா? இல்லைன்னு மறக்க இருக்கா? இல்லை. ஒரு நாளாவது நான் இந்த கடமை முடிந்த பிறகு நான் இதுக்கு வருவேன், ஆன்மீக பணிக்கு வருவேன். என்னுடைய பையன் படிச்சு முடிச்சோன்னு ஆன்மீக பணிக்கு வருவேன். என் மகளுக்கு திருமணம் முடிஞ்சோன்னு நான் ஆன்மீக பணிக்கு வருவேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நான் எழுதி கையெழுத்து போட்டு தரேன், ஒரு காலமும் நீங்க ஆன்மீக பணிக்கு வரவே முடியாது. ஒரு காலமும் நீங்கள் ஆன்மீக பணிக்கு வரவே முடியாது. ஏன் வர முடியாது? நான் ஏற்கனவே சொன்ன, நம்மெல்லாம் சுமை தாங்கிகள். நீங்க பௌதிக சுமை, ஆன்மீக சுமை, 2 சுமை இந்த உலகத்தில் இருக்கு. நீங்க இந்த பௌதிக சுமையை நீங்க விரும்பி சுமந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்க அந்த சுமையை சுமந்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். பௌதிக சுமையை நீங்க சுமந்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஆனால் அதே நேரத்தில் நீங்க ஆன்மீக சுமையை சுமக்க தொடங்கினால்
ஆன்மீக சுமையை நீங்க விரும்பி சுமக்க தொடங்கினால் இந்த பௌதிக சுமையை இறைவன் சுமப்பான். இறைவன் சுமப்பான். நம்ம ஏற்கனவே சத்சங்கத்தில் சொன்னோம். வாங்க, நமஸ்காரம். நம்ம ஏற்கனவே சத்சங்கத்தில் சொன்னோம், எல்லாம் இல்லை எம்பெருமான் ஈஸ்வரனிடம் சென்று, ஈஸ்வரனே நீங்கள் தானே முதல் முறை கடவுள், உங்களை எல்லோரும் தேவர்களும் தேவாதி தேவர்களும் வணங்குகிறார்களே, நீங்கள் யாரையாவது வணங்குவீர்களா என்று கேட்டபோது எல்லாம் இல்லை எம்பெருமான் ஈஸ்வரன் என்ன சொன்னதாக புராணத்தில் இருக்கு? நான் வணங்குவேன், நான் ஒருவனை வணங்குவேன். யாரை வணங்குவேன்? அடியார்களை வணங்குவேன், அடியார்களை வணங்குவேன். இந்த யோகி ராம் சுரத்குமார் நாம பிரச்சார குடியில் நாம எல்லோரும் அடியார்களுக்கு அடியார். அண்ணா அந்த அழகா ஒரு வார்த்தை சொன்னார், அடியார்களுக்கு அடியார். இங்க யாரும் நான் தான் மேல நான் தான் கீழே அப்படிங்கிற உதாரணமே இங்க கிடையாது. எல்லோரும் இறைவனுக்கு பகவானுக்கு அடியவர்கள். நான் அடியவர்களுக்கும் அடியவர்கள். யாராவது இந்த பதவிக்கு வேணா ஏத்துக்கோங்க, அடியவருக்கும் அடியவரா நான் இருக்கிறேன் அப்படிங்கறது நீங்க ஏத்துக்கலாம், ஒரு பிரச்சனை இல்லை. இந்த ஆன்மீகத்தில் அப்படி உங்களுக்கு என்ன சுமை இருக்கு? பௌதிகத்தில் உங்களுக்கு நிறைய சுமைகள் இருக்கு. பௌதிகத்தில் நம்ம சொன்ன மாதிரி பிள்ளைய பெறணும், பிள்ளைய படிக்க வைக்கணும், அதை வளர்க்கணும், அது காலேஜில் சீட்டு பார்க்கணும், ஸ்கூலில் சீட்டு எடுக்கணும், ஏகப்பட்ட சுமைகள் இருக்கு. ஆன்மீகத்தில் நமக்கு என்ன சுமை? ஆன்மீகத்தில் நமக்கு என்ன சுமை? ரொம்ப எளிது. இறைவனுக்கான பணிவிடைகளை செய்வது, அவருடைய திரு நாமங்களை பாடுவது, அவருடைய நைவேத்தியத்தை ஆசையோடு உண்பது, அதை பிறருக்கும் பகிர்ந்தளிப்பது, எல்லாமல்ல எம்பெருமானுடைய புனித நாமத்தை பிறருக்கும் எடுத்து செல்வது போன்ற எளிமையான சுமைகள் தான் இனிமையான சுமைகள். இந்த சுமைகள் தான் ஆன்மீக சுமைகள். இந்த சுமையை நான் சுமக்க மாட்டேன், எனக்கு அதுக்கான நேரம் இல்லை அப்படின்னு சொன்னா நீங்க இந்த பௌதிக சுமைகள் எல்லாம் சுமந்தே ஆக வேண்டும். நிச்சயமாக சுமந்தே ஆக வேண்டும். அதிலிருந்து நீங்க எஸ்கேப் ஆகவே முடியாது. ஆனால் இந்த பௌதிக சுமைகளை இந்த சமூகம் நமக்கு கட்டாயப்படுத்தி இருக்கிறது. நீ பிள்ளைய பத்தியா நீ வளர்க்கணும், நீ தாலி கட்டிருக்க உன் பொண்டாட்டி நீ பார்த்துக்கணும், உன் மகளை கட்டி கொடுக்கணும், உன் பையனை படிக்க வைக்கணும், உன் மகனுக்கு ஒரு கல்யாணம் பார்த்து வைக்கணும். இதெல்லாம் நமக்கு கட்டாயம். இந்த சமூகம் நமக்கு கட்டாயப்படுத்தி இருக்கிறது. ஆனால் இந்த இந்து சமூகத்திற்கு ஆன்மீகத்தை கட்டாயப்படுத்தவில்லை. ஆன்மீகம் என்பது கட்டாயம் என்று இங்கே யாரும் சொல்வதற்கில்லை. நாமத்தை தினமும் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் சொல்லுங்க, யாரும் உங்கள்கிட்ட திணிக்க கட்டாயப்படுத்தவில்லை. இந்த பாழா போன மனித ஜென்மங்களுக்கு எது கட்டாயப்படுத்தவில்லையோ அதை அப்படி விட்டுறது. ஆனால் அந்த சமூகத்துக்கு பயந்து தானே நீங்க இந்த பௌதிக சுமையை சுமந்துட்டு இருக்கீங்க. பிறகு என்ன சொல்லுவான், அடுத்தவன் என்ன சொல்லுவான், அடுத்தவன் ஏதாவது சொல்லுவான், பக்கத்து வீட்டுக்காரன் ஏதாவது சொல்லுவான். அதனால தான் நம்ம அந்த பௌதிக சுமையை சுமந்துட்டு இருக்கிறோம். அப்ப அந்த ஆன்மீக சுமை கட்டாயமாக்கப்படவில்லை நமக்கு. அதனால நாம எல்லாரும் ஃப்ரீயா இருக்கும், அதை விட்டுறோம். ஆனால் அதை ஒரு காலத்தில் கட்டாயமாக ஒரு மன்னர் வச்சிருந்தார். சாந்துகாசி மன்னர்னு மேற்கு வங்காளத்தை சுமார் 500 ஆண்டுகளுக்கு முன்பு ஆண்ட ஒரு இந்து அரசர் நாமத்தை சொல்வதை பிரதானமாக சட்டமாகவே வச்சிருந்தார். நம்முடைய புராணங்கள் சொல்லுது. மேற்கு வங்காளத்தை 500 ஆண்டுகளுக்கு முன்பு ஆண்ட சாந்துகாசி என்கிற மன்னர் நாமத்தை சொல்வதை கட்டாயமாக்கி வச்சிருந்தாராம் 500 ஆண்டுகளுக்கு முன்னால. நீங்க நல்லா எண்ணி பாருங்க, 800 ஆண்டுகளுக்கு முன்னால், சுமார் 700-800 ஆண்டுகளுக்கு முன்னால் பாரத தேசத்திற்குள் கொள்ளையடிக்க வந்த அவுரங்கசீப், பாபர், அக்பர் எல்லோரும் 5 முறை தொழுகை என்பதை மதத்தை திணிக்கும் போதே அதையும் திணித்தார்களா இல்லையா? 5 முறை தொழுகை நீ செய்திருக்கணும் அப்படிங்கிறத மதத்தை திணிக்கும் போதே அதையும் திணித்தார்களா இல்லையா? ஆனால் நாம அந்த திணிப்பு 800 ஆண்டுகளுக்கு முன்னால் திணிக்கப்பட்டது இன்று வரை தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆனா எந்த இந்துக்கும் இந்த நாமத்தை சொல்றதை எந்த அரசனும் கட்டாயமாக்கல. எல்லா பையனும் கோடி கணக்கில் கோயிலை கட்டி வச்சான், பூஜைகளை செய்தான ஒழிய முறைப்படி அந்த வழிபாடு எப்படி இருக்க வேண்டுங்கிறத யாருக்கும் கற்றுக் கொடுக்கல. யாருக்கும் ஆன்மீகம் கட்டாயமும் இல்லை. இப்போ நாம எல்லா வேலையும் காலையிலேருந்து நாம காலையில் எழும்புறது, பல்லு விளக்குறது, குளிக்கிறது, ஆஃபீஸ் போகிறது, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றது, ஆஃபீஸில் போய் அலுவல்களை பார்க்கறது, நடுவில் எங்கேயாவது போகிறது, சாயங்காலம் ஏதோ பார்க்கறது, இந்த எல்லா வேலைகளையும் நாம் ஒத்தி வைக்கிறதே இல்லை. ஒத்தி வைக்க முடியாது. ஆஃபீஸில் அண்ணா ஆஃபீஸில் இவ்வளோ வருஷம் வேலை பார்த்துருக்காங்க, எந்த வேலையும் ஆஃபீஸ் வேலையை ஒத்தி வைக்க முடியாது. நாமெல்லாம் ஒரு வேலையை ஒத்தி வைப்போம். எந்த வேலையை ஒத்தி வைப்போம்? இறை வழிபாட்டை மட்டும்தான் ஒத்தி வைப்போம். கோயிலுக்கு போகணும் முடிவு பண்ணியிருப்போம், போகணும்னு நினச்சேங்க, இன்னைக்கு போக முடியலைங்க, ஏகப்பட்ட வேலை ஆஃபீஸில், இன்னைக்கு போக முடியல, அப்புறம் பார்த்துக்கலாம். இல்லை நாம் ஒரு நாமம் சொல்லுவதை வழக்கமாக வைத்திருந்தால், இன்னைக்கு நேரம் இல்லைங்க, காலையில் லேட்டாக தான் எழும்பினேன், கடன்னு குளிச்சேன், ஆஃபீஸ் போயிட்டேன். இந்த நாமம் சொல்லுவதையும் இறை வழிபாட்டை மட்டும்தான் பூரா பையனும் ஒத்தி வைக்கிறான். இதை மட்டும்தான் ஒத்தி வைக்கிறது ரொம்ப ஈஸி. ஆனால் யாரும் கேட்கறது இல்லை. இது ஏன் நீங்கள் பண்ணல, ஏன் செய்யலன்னு யாராவது கையில் ஒரு கம்போ வச்சு ஒரு அடி கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக செய்திருவான்.
வேற எந்த வேலையும் ஒத்தி வைக்காத இந்த சமூகம் இறை வழிபாட்டையும் நாமம் சொல்வதையும் மட்டும் ஒத்தி வச்சிருக்கு. இது இன்னைக்கு அப்புறம் பார்த்துக்கலாம். இது இந்த நம்ம யோகிராம் சுரத்குமார் வழிபாட்டில் மட்டும் இல்ல, ஸ்ரீ ராமபிரான் வழிபாட்டில் மட்டும் இல்ல, இது இஸ்கான் போன்ற அமைப்புகள்லையும் நிறைய பக்தர்கள் இப்படிதான் இருக்கிறாங்க. பரவாயில்ல, அப்புறம் பார்த்துக்கலாம். அவங்க ஒரு நம்பர் கவுண்டிங்கே வச்சிருக்காங்க. ஒரு நாளைக்கு இத்தனை ஜபம்ங்கிறது ஒரு கவுண்டிங், அடுத்து இத்தனை ஜபம்ங்கிறது ஒரு கவுண்டிங். ஒரு நாளைக்கு 16 கவுண்டிங் ஜபம் பண்றாங்க. இதுல ஆழமா இருக்கிற பக்தர்கள் எழுதி வச்ச இன்னைக்கு 3 கவுண்டிங் மிஸ்ஸிங், நாளைக்கு 4 கவுண்டிங் மிஸ்ஸிங், ஒரு மாசம் போச்சுல 50-60 கவுண்டிங் மிஸ்ஸிங். அப்புறம் என்ன பண்ணுவாங்களா அவங்க, திடீர்னு ராமா மன்னிச்சிருந்த 60 கவுண்டிங்கை நான் அப்படியே கழிச்சு விட்றேன், இனி புதுசாக ஆரம்பிக்கிறேன், இன்னையில இருந்து இந்த 60 கவுண்டிங் என்னால் மெயின்டைன் பண்ண முடியாது, அதை அப்படியே விட்டுருவோம், ஆற்றுல விட்டுருவோம், நம்ம புதுசாக ஆரம்பிப்போம். அப்படி பண்றாங்களா அவங்க? அப்ப இறை வழிபாடுங்கிறது என்னென்ன லெவல்ல போயிட்டு இருக்கு பாருங்க. இந்த யோகிராம் சுரத்குமார் நாம பிரச்சார குடியினுடைய இந்த பக்தர்கள் எல்லோரும் ராத்திரி ஒரு குரூப், வாட்ஸ்அப் குரூப் வச்சு நல்லா கலாய்க்கிறீங்க, நல்ல கதைகள்லாம் விட்டு சுவராசியமா. உங்க ஆத்துல என்ன காலையில மீன் குழம்பா, இறைச்சி கறியா, உளுந்து சோறா, என்ன கறியில் வச்சிங்க அக்கா, அந்த பிளவுஸ் என்னாச்சு, தைக்க கொடுத்த பிளவுஸ் என்னாச்சு, சாரி என்னாச்சு, அது என்னாச்சு, இது என்னாச்சு, அப்புறம் தலைக்கு டை போட்டாச்சா போடலையா, இந்த ஏகப்பட்ட கதைகள் ராத்திரி முழுக்க ஓடுது. நவ் ஆன்வர்ட்ஸ், டுடே ஆன்வர்ட்ஸ், நவ் ஆன்வர்ட்ஸ் நீங்க ஒரு பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த வாட்ஸ்அப் குரூப்ல இனிமேல் முதல்ல ஆரம்பத்தில் ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் எல்லாரும் குரூப், அந்த வாட்ஸ்அப் குரூப்ல எல்லாரும் சேர்ந்து நாமம் சொல்லுவது ஒரு வழக்கத்தை ஏற்படுத்தும். போக போக காலையில் ஒரு 1/2 மணி நேரம், அது உங்களுக்கு எல்லாம் எது கன்வீனியன்ட் டைமோ அந்த காலையில் ஒரு 1/2 மணி நேரம் இல்லை 1 மணி நேரம் நாமம் சொல்லுவது குரூப்பா. எத்தனை பேர் வாட்ஸ்அப் காலில் இருக்கீங்களோ அத்தனை பேரும் 10 பேரோ 15 பேரோ இல்லை இங்கே இருக்கக்கூடிய ஜனங்கள் எல்லாரையும் சேர்த்தோ சொல்லுவது. அடுத்தது மத்தியானம் ஒரு நேரம், மதியம் ஒரு நேரம், வீட்டில் எல்லாருக்கும் கணவருக்கு குழந்தைகளெல்லாம் சாப்பாடுலாம் கொடுத்து எல்லாம் தூங்க போடுறது நாம ஒரு 1/2 மணி நேரம் நாம சொல்லுவோம். அடுத்தது மாலையில் ஒரு பொழுது நாம சொல்லணும். இதை இனிமேல் கட்டாயப்படுத்திக் கொள்ள வேண்டும். வாட்ஸ்அப் குரூப்ல வெட்டியா கதை அடிக்கிறதுக்கு பதிலாக நாமத்தை சொல்லுவோம். ஒரு 1/2 மணி நேரம் நாமம் சொல்லிட்டு அதுக்கப்புறமா நம்ம கதைகளை பேசுவோம். இது கட்டாயப்படுத்தணும். இதை நீங்க கட்டாயமா கொண்டு வந்தீங்கன்னா உங்க வீட்டில் இருக்கிற பொம்பளை பிள்ளைங்க பசங்க இதை பார்த்து அவங்கள கத்துக்குவாங்க. அம்மா ஏதோ பண்றாங்க, நாமம் சொல்றாங்க, அப்பா ஏதோ சொல்றாங்க. வீட்டில் கணவர்களையும் சேர்த்துக்கோங்க, அவங்களையும் ஒரு காலில் வர வச்சு அவங்களையும் சேர்த்துக்கோங்க. இதுதான் புண்ணியம். நீங்க கட்டாயமா அதை செய்யணும். இந்த எல்லா வேலைகளையும் விட்டு விடாமல் செய்துவிட்டு ஆன்மீக பணியை மட்டும் விட்டுக்கிறதுக்கு என்கிட்ட பல பேர் சொல்லுவாங்க, குருஜி உங்களுக்கு கோபம் வரும், எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, பகவானுக்கு எங்களை பற்றி தெரியாதா? பகவானுக்கு எங்க கஷ்டம் நல்லா தெரியும். யாருக்கு? பகவான் யோகிராம் சுரத்குமார் என் கஷ்டம் எல்லாம் தெரியும், உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, நீங்க கோபப்பட்டுட்டே இருங்க, எங்களுக்கு நாங்கள் என்ன பண்றது, எங்களுக்கு 1000 பிரச்சனை இருக்கு. ஆமா, இது பகவானுக்கு தெரியுமாமா, இந்த பிள்ளை காலையில் அது வைக்கணும் இது வைக்கணும் இது வைக்கணும். ஆனால் நாமம் சொல்றது மட்டும் அவளுக்கு பிரச்சனை இல்லைங்கிறது பகவானுக்கு தெரியுமாமா. அவருக்கு எங்க பிரச்சனை எல்லாம் தெரியும் குருஜி, நீங்க என்ன சொல்லிட்டு போங்க, எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது எல்லோரும் சொல்ற எக்ஸ்கியூஸ். கடவுள் இந்த நாமம் சொல்றதை விட்டுட்டா மட்டும் பகவானுக்கு ஒன்றும் பிரச்சனை, அந்த பிள்ளைக்கு 1000 வேலை இருக்குன்னு அவர் விட்டுருவாராமா. முதல்ல அதைத்தான் அவர் கையில் எடுப்பார். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஒரு முறை நீங்கள் நாமத்தை சொன்னால் வைகுண்டத்தில் என்ன நடக்கும் போன சத்சங்கத்தில் சொன்னார், முதல் சத்சங்கத்தில் சொன்னார். ஒரு முறை நாமத்தை அறியாமல் சொன்னதுக்கு கூட அவனுக்கு விண்ணுலகத்தில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத சொன்னோம். நம்ம இந்த ஆன்மீக பணிக்கு, பகவானுடைய திருவடி சேவைக்கு, பகவானுடைய நாம பிரச்சாரத்திற்கு வாலண்டியர்களாக நீங்க வரணும். நான் கூப்பிடுங்கிறது கிடையாது, நீங்க வாலண்டியர்ஸா வரணும். நான் வரேன் சாமி, நான் வரேன், எங்க போகணும் சொல்லுங்க, யார் வீட்டுக்கு போகணும். இந்த ஆன்மீக பணியிலே மிக முக்கியமான பணி, நான் ஆன்மீக பணியை வரிசைப்படுத்தினேன். முதல்ல சரியான நேரத்தில் இறைவனுக்கான ஒரு திருவடிகளுக்கான சேவைகளை செய்வது, அபிஷேகம் பாத பூஜைகளை செய்வது, அவருடைய நாமத்தை தொடர்ந்து பாடுவது, பிறகு பகவானுடைய போற்றி பாடுவது, அவருக்கு நைவேத்தியம் செய்வது, அவருக்கு பூஜைகள் பணிவோடு செய்வது. இதற்கு அடுத்த கட்டம், நாம் அடைந்த இந்த புண்ணியத்தை, நாம் செய்த இந்த திருவடி பாத பூஜைகளால், பகவானுடைய திருமேனிக்கு செய்த அபிஷேகங்களால், அவருடைய நாமத்தை நாம் தொடர்ந்து ஜபித்ததால் நாம் அடைந்த புண்ணியத்தை பிறருக்கும் கொண்டு சேர்ப்பது. ஆன்மீகத்தில் முக்கியமான பணி இந்த பணி, பிறருக்கும் கொண்டு சேர்ப்பது. அந்த குழந்தை பாவம் கஷ்டப்படுதா, அவ வீட்டுக்கு நாம போய் நாமம் சொல்லுவோம். இப்போ அன்னைக்கு அந்த பாப்பா வீட்டுக்கு போனோம், எவ்வளோ துன்பம், அந்த வீட்டை பார்த்தப்போ எனக்கு கண்ணீர் வந்தது. எவ்வளோ துன்பம், எவ்வளோ துயரம். பகவான் நம்மளை அங்கே போங்க, அந்த பாப்பா அங்கே வந்து அழுது இங்கே போங்கன்னு சொல்லி நம்ம மூலமாக அவளுக்கு ஒரு வார்த்தையை சொல்லி, எல்லாம் சரியாகுமா, கவலைப்படாது, இதெல்லாம் மாற்றுங்க, எல்லாம் சரியாயிரும். அந்த குழந்தைக்கு இப்போ ஒரு சந்தோஷம். இந்த ஆன்மீக பணியில் மட்டும்தான் உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் கிடைக்கும்.
நீங்க ஒரு ஆபீஸ்ல கரெக்டா வேலையை பண்ணா சம்பளம் தான் கிடைக்கும். நீங்க ஆபீஸ்ல உங்க கடமையை சரியா செய்தா வேணா போனஸ் கூட கிடைக்கும், அவ்வளவுதான். ஆனா ஆன்மீக பணியில் தான் உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். அந்த பாப்பா நேரத்தில் நம்மளை வாழ்த்திருக்கோம், நல்லா இருந்துட்டு போட்டு வந்தாங்க, நாமெல்லாம் சொன்னாங்க, ரொம்ப சந்தோஷமா 2 மணி நேரம் சொன்னாங்க. பகவானுக்கிட்ட வச்ச காணிக்கை கூட வேண்டாமா நீ வச்சுக்கோன்னு கொடுத்துட்டாங்க. அந்த பிள்ளை அதை அந்த பூவோடு சேர்த்து அப்படியே அந்த காசை ஏதோ பீரோவில் வச்சதா யாரோ சொன்னாங்க, பீரோவில் கொண்டு வச்சுட்டாங்க அப்படின்னு. அப்போ நாம இந்த நாம பிரச்சாரத்திற்கு காசு பணம் வாங்குறது இல்லை. எவ்வளவு தூரமா இருந்தாலும், கொல்லங்கூடா இருந்தாலும், நித்திரவளையா இருந்தாலும், களியக்கவளையா இருந்தாலும், எவ்வளவு தூரமா இருந்தாலும் இந்த நாம பிரச்சாரத்திற்கு நாம காசு பணம், நாமத்தை விற்காதே நாமளே பேசணும். அது ஏழை படிச்சுட்டு அதை வச்சு சந்தோஷமா இருந்துட்டு போட்டோம். வாழ்க்கையில நல்லா இருக்கணும் எல்லாரும், அது ஒண்ணுதான் நம்ம கடமை. இந்த நாமத்தை எல்லோருக்கும் கொண்டு சேர்ப்பது இது ஆசீர்வாதம். நம்ம ஏற்கனவே நாம இந்த கலி யுகத்துல பிறந்தவங்க எல்லாருக்கும் ஒரு பாவ மூட்டை அங்க இருக்கு பின்னாடி. இப்ப இந்த ஆன்மீக தொண்டை செய்வதால் இந்த பாவ மூட்டை கொஞ்சம் கொஞ்சமா குறைந்து எல்லாமல்ல எம்பெருமான் யோகிராம் சுரத்குமார் இந்த பக்கத்துல ஒரு புண்ணிய மூட்டையும் தந்துருவார். இப்போ பாவ மூட்டை கொஞ்சம் கொஞ்சமா பாரம் குறைந்து இந்த மாதிரி புண்ணிய ஆத்மாக்கள் நம்மளை வாழ்த்தும் போது இந்த பக்கம் புண்ணியம் சேருது இந்த மூட்டையில. நீங்க தயவு செய்து புண்ணிய மூட்டை சேர்த்து வச்சுக்கோங்க. ஆனா அடியேனை போன்றவர்கள் அந்த புண்ணியத்தை இங்கே காலி பண்ணிட்டு போகணும். இந்த புண்ணியத்தை கூட எல்லாரும் பகிர்ந்து கொடுத்துட்டு போகணும். பாவமும் இருக்கக்கூடாது, புண்ணியமும் இருக்கக்கூடாது. அதையும் கூட எல்லாரும் பகிர்ந்து அளித்துட்டு போயிடணும், ஒன்றும் இல்லாமல் போயிடணும். அதுதான் நம்ம எண்ணம். அப்போ புண்ணியத்தை சேர்க்க முடியும் இந்த ஆன்மீக பணியில். வேற எந்த பணியிலும் புண்ணியத்தை நீங்க சேர்க்க முடியாது. எனக்கு தெரிஞ்சு ஒரு பக்தர் இருக்கார், சேலத்தில் ஒரு பக்தர் இருக்கார். அவருக்கு 4 அக்கா தங்கைகள். இவர் ஒரே ஒரு ஆம்பளை பிள்ளை. அவருக்கு திடீர்னு ஒரு 30 வயசு 32 வயசுல பகவானுக்காக சேவை செய்யலாம், நம்ம பகவானுக்காக சேவை செய்யணுமே, பகவானுக்காக நாமம் சொல்லலாமே, பகவானுக்காக சேவை செய்யலாமே அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை வந்துச்சு. அந்த டியூப்லைட்டை போடுமா, போட்டுட்டு உறங்குமா, இந்த டியூப்லைட் போடு. அப்போ பகவானுக்காக சேவை செய்யலாமே அப்படின்னு ஒரு ஆசை வந்துச்சு. இதை பலர்கிட்டையும் போய் கேட்கிறார். அண்ணா மாதிரி பெரியவங்ககிட்ட போய் நான் இந்த மாதிரி முழு நேரம் வாலண்டியரா நான் பகவானுக்கு சேவை செய்யலான் இருக்கேன். அப்ப எல்லோரும் சொன்னது, எப்பா வீட்டுல 4 பொம்பளை பிள்ளைங்க இருக்கு, அக்கா தங்கச்சிலாம் இருக்கு, அதெல்லாம் கட்டி கொடுக்க வேண்டாமா, உனக்கு பைத்தியமா, நீ இப்போ போறேங்கிற, இதெல்லாம் என்னப்பா கான்செப்ட், அப்படிலாம் போகக்கூடாதுப்பா, பேசாம இரு. இந்த கீழே உள்ள சுவிட்ச் போடுங்க, கீழே உள்ள முதல் சுவிட்ச் எல்லாம் போடுங்க, அதில் போடுங்க 3 போடுங்க. அப்போ எப்படிப்பா போறது, இதெல்லாம் கஷ்டப்பா. நீ ஆன்மீக பணிக்குன்னு போயிட்டீன்னா, வாலண்டியரா போய் இப்படி நாமம் சொல்றது பணிவிடைன்னு போயிட்டீங்கன்னா இந்த அக்கா தங்கச்சிகளை யார் காப்பாத்துறது அப்படின்னு எல்லாரும் அவருக்கு அட்வைஸ் பண்ணாங்க. ஆனா கடைசியில பகவான் மீது இருந்த பக்தி தான் வென்றது. அவர் கடைசியில என்ன ஆனாலும் பரவாயில்ல, இந்த குடும்பம் நான் பகவானுக்கான தொண்டை நான் செய்ய போகிறேன்னு இறங்கி போயிட்டார். வீட்டுல வசதி வாய்ப்புகள் அவ்வளவு கிடையாது. நான் பகவானுக்கான திருத்தொண்டை நான் செய்ய போறேன், எனக்கு அதுல இருக்கிற சந்தோஷம் இங்க எனக்கு இல்லை, அக்கா தங்கச்சி எல்லாம் ஏதோ பகவான் பார்த்துக்குவார் அப்படின்னு விட்டுட்டு இறங்கி போயிட்டார். நீங்க நம்பவே மாட்டீங்க, 4 ஆண்டுகளில் அந்த 4 பொம்பளை பிள்ளைகளுக்கு திருமணம் நடத்து. சேலத்தில் இருக்கார், இப்போ இருக்கார். 4 ஆண்டுகளில் 4 பொம்பளை பிள்ளைக்கும் கல்யாணம் நடந்தது. இது பொய் இல்லை, நிஜமான உதாரணம் அங்க இருக்கு. இது இந்த 4 பொம்பளை பிள்ளைகளுக்கு கல்யாணம் அவர் ஒருவேளையில அந்த தாம்பத்திய வாழ்க்கையில் அந்த சம்சார வாழ்க்கையில இருந்திருந்தா கூட அது நடந்திருக்கிறதுக்குள்ள வாய்ப்பு இருக்குமான்னு தெரியல, லேட்டா தான் நடந்திருக்கும். ஆனா அவர் பகவானுடைய தொண்டிற்காக இறங்கிய போது பகவானுக்காக யார் சேவைகள் செய்கிறார்களோ அவருடைய பணிகளை பகவான் செய்வார். அதுதான் நமக்கு புராணங்கள் உணர்த்தி இருக்கக்கூடிய உண்மை. அதுதான். அப்போ என்னுடைய பிரச்சனை தீரலையே, என்னுடைய பாவங்கள் தீரலையே, என்னுடைய கஷ்டங்கள் தீரலையேன்னு யாரும் வருத்தப்பட்டு வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ நேற்று கூட ஒரு பக்தர் கேட்டார், ஏங்க நீங்க தான் சொல்றீங்க பகவான் ஜாதகம் பார்க்க வேண்டாம், இது குறி கேட்க வேண்டாம், வாஸ்து பார்க்க வேண்டாம்னு சொல்றீங்க, ஆனால் அப்புறம் நீங்க தான் அதை பார்க்கவும் சொல்றீங்க, இது என்னவாக்கும் லாஜிக்கு அப்படின்னு ஒரு பக்தர் கேட்டார். உண்மைதான், அந்த வித்தியாசத்தை நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டும். வாஸ்து தான் வாழ்க்கை, குறி கேட்க போறது தான் வாழ்க்கை, ஜாதகம் கேட்க போறது தான் வாழ்க்கைன்னு வாழக்கூடாது. ஒருவேளை உங்களுக்கு ஒரு தீராத துன்பம் இருக்கு, பல இடங்களுக்கு பல வருஷமா அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறீங்க, கடைசியில கும்பிட்ட தெய்வங்கள் எல்லாம் சேர்ந்து யோகிராம் சுரத்குமார்ட்ட போமா உனக்கு எல்லாம் சரியாகணும் அனுப்பி வைக்கிறாரு. பகவான் உனக்கு என்ன பிரச்சனைகளை கண்டுபிடிச்சி யாரோ ஒருத்தர் மூலம் அவன் வீட்டில் இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குமா இதெல்லாம் சரி பண்ணா சரியாருன்னு சொன்னா அதை நம்ம செய்யணும். புரியுதில்ல? இப்போ ஒரு பொண்ணுக்கு நம்ம சம்பந்தம் பார்க்க போறோம், அதுக்காக ஜாதகமே நான் பார்க்க மாட்டேன், என் பொண்ணுக்கு அமைப்பார் கண்டிப்பாக கணவனையோ இல்ல ஒரு பெண் குழந்தை கணவனையோ இல்ல ஒரு ஆண் குழந்தைக்கு மனைவியோ கொண்டு வருவார். ஆனா ஆஸ் பர் த சமூக வழக்கப்படி நம்ம மாணவியல் இதுபடி நம்ம ஒரு ஜாதகத்தை பார்க்கறது தப்பு ஒன்றும் கிடையாது. இது என்ன மாதிரி பொறுத்த இருக்குன்னு
பார்க்குறது தப்பு என்ன இருக்குது? எம்பெருமான் யோகிராம் சுரத்குமார் வாழ்ந்த காலத்திலேயே பகவானுடைய திருவடிகளே கதின்னு இருந்த ஒரு பக்தர் இறந்து போயிட்டாரு. அவருக்கு ஒரு மனைவி, ஒரு ஆண் குழந்தை, ஒரு பெண் குழந்தை. காலப்போக்கில் அந்த பெண் குழந்தை வளர்ந்த பிறகு தாயார் ஒரு சம்பந்த விஷயமா சாமிகிட்ட அந்த பிள்ளையை கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போனாலும் சாமி அந்த சம்பந்தத்துக்கு ஓகே சொல்லி பண்ணுங்கம்மான்ட்டார். அந்த பொண்ணு வெளியே வந்த பிறகு நான் அந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கவே மாட்டேன்னு ஒத்த காலில் நிற்கிது. சிவகாசியில் போய் நான் மாமாவை பார்த்து தான் வீட்டுக்கு போய் நீங்கள் யாரும் விட்டா போங்க, நான் மாமாட்ட பேசிக்கிறேன்னு சொல்லி ஒத்த காலில் நிற்கிது. மாமா கிட்ட போய் சொல்லுது, மாமா எனக்கு இந்த விருப்பம் இல்லை, சாமி சொல்லிட்டாரு கட்டுங்க, நான் கட்ட மாட்டேன். மாமாவுக்கு ஒன்றும் சொல்ல முடியாது, மாமாவும் சாமியோட பரம பக்தர். அப்போ அவர் பண்ணார், சரி திருப்பியும் சாமிகிட்டே போவோம், என்ன பண்ணலான்னு கேட்போம். திருப்பியும் சாமிகிட்ட போகிறோன்னே சாமி கொஞ்சம் நேரம் ஆழ்ந்த சிந்தனையிலே இருந்தார். 2 சிகரெட்டை ஸ்மோக் பண்ணார். சொன்னார், ஓகே ரைட், அவளுக்கு எது விருப்பமோ அதை செய்யுங்க, நல்லாயிருக்கும் அப்படின்ட்டார். அந்த பொண்ணு அதுக்கப்புறம் வேற திருமணம் செய்துட்டாங்க. இது வழக்கம், நம்ம சாமியே செய்திருக்காரு இந்த மாதிரி. அப்போ நாம் அதுக்காக இதுக்காக அப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. நாம் வழக்கப்படி செய்ய வேண்டியது செய்வோம், சாமி நடத்துவாருங்கிற ஒரு நம்பிக்கை, அவ்வளோதான். அடுத்தது, நாம் இந்த யோகி ராம் சுரத்குமார் அப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்தை எல்லாமே நாம் செய்தா அதனால நமக்கு என்ன கிடைச்சிட போகுது? இந்த சாமியினுடைய நாமத்தை பரப்புவதால் மட்டும் புண்ணியம் கிடைச்சிருமா? அதுக்கு முன்னாடி புண்ணியம்ங்கிறது என்ன சொல்லியிருக்கு? நம்முடைய சாஸ்திரங்கள் சம்பிரதாயங்கள் நமக்கு என்ன சொல்லியிருக்கு? நமக்கு எது புண்ணியம் கிடைக்குன்னு சொல்லியிருக்கு? அப்படி நம்ம எது புண்ணியம் கிடைக்குன்னு சொல்லியிருக்கு? இப்போ பூரா கோயில்கள் அந்த வேலை தான் நடக்குது. என்ன வேலை? எல்லா கோயிலில் எது நடக்குதோ இல்லையா, அன்னதானம் போட்டு தள்ளிறது. அன்னதானம், அன்னதானத்தை போட்டு, தானம்னா பெருந்தானம். என்ன அதில் அபாய கட்டோம்னா, இதுக்கு வேண்டிய பல வாட்ஸ்அப் குரூப் இருக்குது நம்ம ஊரில். ஆட்டுக்கறி சாப்பாடு, கெடா விருந்து சாப்பாடு எந்த கோயிலில், அதுக்கு ஒரு குரூப் இருக்குது. வெஜிடேரியன் சாப்பாடு எந்த கோயிலில், அதுக்கு ஒரு குரூப் இருக்குது. இந்த ஆட்டோ டிரைவர்ஸ் மற்ற எல்லா குரூப்பில் உடனே இன்னைக்கு இந்த ஊரில் கோயிலில் இன்னைக்கு சாப்பாடு, அவ்வளவு அந்த கோயிலுக்கு போக்கு. இந்த அன்னதானம் புண்ணியமான காரியம் தான், நான் இல்லைன்னே சொல்லலை. அன்னதானம் மிக புண்ணியமான காரியம். இந்த அன்னதானம் எதுக்கு வச்சாங்க தெரியுமா? முதல்ல இந்த அன்னதானம்ங்கிறது எதுக்கு உருவாக்கப்பட்டது தெரியுமா? இன்னைக்குள்ள சமூகத்துக்கு, இன்றைய இளைஞர்களுக்கு, இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு பட்டினின்னா என்னன்னு தெரியாதுங்க. இன்னைக்கு வாழ்ற யாருக்கும் பட்டினின்னா என்னன்னே தெரியாது. ஆனா அண்ணாக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த பாரத தேசத்தில் பட்டினி தான், பட்டினி சாவு எவ்வளவு நடந்தது இந்த சமூகத்துல. சுமார் 200-300 ஆண்டுகளாக அந்நியர்கள் நம்மை அடிமைப்படுத்தி ஆட்கொண்ட போது பாரத தேசம் முழுக்க மட்டும் இல்ல, உலகத்தில் 56-58 நாடுகள்ல பட்டினி சாவுதான் இன்னைக்கு நடக்குதா இல்லையா? சோமாலியா எவ்வளவு பெரிய வளங்கொழித்த நாடு, ஆப்பிரிக்க நாடு. இன்னைக்கு அந்த நாட்டில் என்ன நடக்கு? கழுகு திங்குது பணத்தை, பட்டினி சாவு. ஒரு காலத்தில் நீங்க இன்னைக்கு ஏன் இவ்வளவு நோய் நொடிகள் கூடி போச்சு? ஒரு காலத்தில் இங்கேருந்து மாங்காலோடு கொண்டு போவாங்க, மதுரைக்கோ இல்லை திருநெல்வேலிக்கோ மாங்காலோடு கொண்டு போனால் மாட்டு வண்டியில் தான் போவோம். மாட்டு வண்டியில் ஒரு அரிக்கை இல்லாமல் கீழே கட்டி போட்டு அவர் டிரைவர் தூங்கிட்டே இருப்பார், மாடு அது பாட்டு போயிட்டே இருக்கும், ராத்திரி பகலாக போவோம். யாராவது இங்கேருந்து வாட்டர் பாட்டிலு, அப்புறம் ஜூஸ் பாட்டிலு, ஒரு ஃப்ளாஸ்கில் காஃபி இதெல்லாம் கொண்டு போனாங்களா யாராவது? என்ன கொண்டு போனாங்களா என்ன யாராவது? இல்லை ஒரு கெட்டி சோறு மட்டும் இருக்கும், தண்ணி பாட்டில் கூட இருக்காது. ஏதோ ஒரு கிணத்தை பார்த்தா இறங்கி தண்ணி குடிப்பாங்க. இந்த கெட்டி சோத்தை எங்கேயாவது ஒரு ஆத்தங்கரையில் குளத்தங்கரையில் உட்காந்து சாப்பிடுவாங்க. பாதி நேரம் பட்னி தான், போயிட்டே இருப்பாங்க. ஒரு வெத்தலை மட்டும் இருக்கும், வெத்தலை மட்டும் அப்பப்போ போட்டு போயிட்டே இருப்பாங்க. எங்கேயாவது அன்னக்கூடங்களில் சாப்பாடு போட்டால் சாப்பிட்டுப்பாங்க, இல்லை போயிட்டே இருப்பாங்க. அவனுக்கு நோய் இருந்திருக்குமா? இருந்திருக்கவே. ஆனால் இன்னைக்கு நீங்கள் நம்பவே மாட்டீங்க, இங்கேருந்து திருநெல்வேலி போகிறதுக்குள்ள இந்த இதில் இந்த நம்ம பணக்குடி போகிறதுக்குள்ளே 1000 ஓட்டப்பனை கடை, ஓட்டப்பானை கடை, ஒத்தப்பனை கடை, அந்த கடை, இந்த கடை, அல்வா கடை, கேக்கு கடை, முறுக்கு கடை, டீ கடை, காப்பி கடை, எத்தனை கடை 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 கடை, எல்லா கடையிலும் கார் நிற்குது. ஒரு ஹோட்டலில் கூட்டம் இல்லாமல் நாங்கள் பார்த்துட்டே வேடிக்கை பார்த்துட்டு புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க லைட்டு போட்டு போட்டு. அவ்வளவு டீ கடையிலும் கூட்டம், அவ்வளவு டீ கடையிலும் கூட்டம். அல்வா கடைன்னா அங்கே ஒரு கூட்டம், முறுக்கு கடைன்னா அங்கே ஒரு கூட்டம். போட்டுருவா லாலா மிட்டாய் கடை ஃபேமஸ், கோயில்பட்டி ஒரு மிட்டாய் கடை, கோயில்பட்டி அந்த கடை, இந்த கடை, எல்லா ஹோட்டல்லையும் கூட்டம். ஒரு ஹோட்டலில் போனாலும் உட்காரதுக்கு சேர் கிடைக்கிறது இல்லை, ஒரு டீ கடைக்கு போனாலும் இருக்குல்ல. இவ்வளோ தின்னுட்டு காரில் உட்காந்து போனால் அவனுக்கு என்ன வரும்? இவ்வளோத்தையும் தின்னுட்டு காரில் இப்படி உட்காந்து ஏசி காரில் போயிட்டே இருக்கும், என்ன வரும்? வேற என்ன வரும்? இதுதான் வரும். அப்போ இந்த அன்னதானம் என்கிறது ஒரு காலத்தில் பட்டினி பசி, அதுக்காக எப்போ ஒரு அன்னதானம் போடுப்பா புண்ணியமா போகும் சொன்னாங்க. அன்னதானம் போடு புண்ணியமா போனாங்க. ஆனா அன்னதானத்தை பத்தியும் அன்னதானம் போடுறதுக்கு மேல எது உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும்னு ஒரு புண்ணிய ஆத்மா ஒன்று பாடி வச்சிருக்கு.
அன்ன சத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 10,000 நாட்டல், பின்னருள்ள தர்மங்கள் யாவும் பெயர் விளங்கி ஒளிர நிறுத்தல், அன்னையாவினும் புண்ணியம் கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் நறு. பாரதியார். இதெல்லாம் செய்யறதோட புண்ணிய காரியம் ஒரு ஏழைக்கு எழுத்தறிவித்தல் நறு. இப்போ யாரும் ஏழை அப்படி படிக்க முடியாம ஏழை இல்லை. அந்த காலத்தில் இருந்தாங்க மாடுமை. அதெல்லாம் காமராஜர் ஊருக்கு பள்ளிக்கூடம் கட்டினார். இப்போ நம்முடைய பணி என்ன? அப்போ இந்த சோறு போடுறதை விட என்ன முக்கியமான காரியம்? இந்த அறியாமையில் மூழ்கி கிடக்கிற ஜனங்களுக்கு பகவானை பத்தி, ஆன்மீகத்தை பத்தி எடுத்துரைப்பது தான் இப்போ தலையாய கடமை. ஐ ஆம் ரைட்? நான் கரெக்டு தான் நான் சொல்றேன். இன்னைக்கு உங்க வயிற்றுக்கு சோறு போடுறதை விட உங்களுக்கு படிப்பு எல்லா இன்னைக்கு யார் படிக்காம இருக்கா? எல்லா குழந்தையும் பேசிக் கல்வி கத்துருது. அட்லீஸ்ட் ஒரு 12th வரைக்கும் எல்லாம் போயிருது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட, 25 வருஷத்துக்கு முன்னாடி கூட, இந்த சம்மர் வெக்கேஷன், இந்த பங்குனி சித்திரை பள்ளிக்கூட லீவ் வருதுல்ல, எல்லா பசங்களும் அந்த லீவில் ஆசாரி வேலைக்கு போவான், கொத்த வேலைக்கு போவான். தெரியுமா உங்களுக்கு? ஆசாரி வேலைக்கு போவான், கொத்த வேலைக்கு போவான். சில பசங்க 10ஆம் கிளாஸ், 8ஆம் கிளாஸ், 12ஆம் கிளாஸோட அந்த வேலையை அப்படி கண்டினியூ பண்ணிடுவான், இது போதும்னு. சில பசங்க இந்த 2 மாதம் வேலை பார்த்து ஏதோ படிப்பு செலவு ரூபா கிடைக்குமான்னு சொல்லி வாங்கிட்டு திரும்பவும் படிக்க போவான். உண்மைதானே? அப்படி போனதுனால அந்த காலத்தில் கொத்த வேலைக்கும் ஆள் பாதிப்பு இல்லை, ஆசாரி வேலைக்கும் ஆள் பாதிப்பு இல்லை, ஆட்கள் நிறைய கிடச்சி. இப்போ ஒரு பிள்ளை அந்த வேலைக்கு போகிறதில்ல. இப்போ எந்த பிள்ளையாவது பள்ளிக்கூட லீவில் ஆசாரி வேலைக்கு கொஞ்ச நாள் போகிறேன், கொத்த வேலைக்கு கொஞ்ச நாள் போகிறேன்னு யாராவது போகிறாங்களா? கிடையவே கிடையாது. இப்போ எந்த பிள்ளையும் ஆசாரி வேலையோ கொத்த வேலைக்கோ படிக்க போகிறதில்ல. அப்புறம் எப்படி ஆசாரி வேலை கொத்த வேலைக்கு ஆட்கள் இருக்கும்? இருக்காது. அப்போ இன்னைக்கு கல்வியும் முக்கியம் இல்லை, ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல்னு சொன்னானே பாரதி. நம்முடைய கடமை இன்று அத்தனை நம்ம ஏழைன்னு எடுத்துக்கிறத ஆன்மீக அறிவு இல்லாத பாமர ஜனங்கள் நம்ம எடுத்துக்குவோம். இந்த ஜனங்களுக்கு ஆன்மீக அறிவை புகுத்துதல் தான் அன்னைக்கு புண்ணியமான காரியம். ஆன்மீக அறிவை புகுத்திட்டு அதுக்கப்புறம் சாப்பாடு கொடுத்துக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ நம்ம இவ்வளோ பேசுகிறோம், சத்சங்கம் பேசுகிறோம், எல்லாரும் கேட்குறாங்க, அப்புறமா நம்ம பிரசாதம் சாப்பிட்டுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அப்போ அன்னதானத்தை விட, கல்வியை விட இன்னைக்கு இந்த பாழ்பட்டு கிடக்கிற இளைஞர் சமுதாயத்துக்கு ஆன்மீக அறிவு மிக மிக முக்கியம். யாரோ ஒருத்தருக்கு இந்த பயப்படணுமா இல்லையா? ஒன்றும் அப்பா அம்மாவுக்கு பயமே கிடையாது, தாத்தாவுக்கு பயமே. பழைய காலத்தில் தாத்தானா ஒரு உருட்டு மிரட்டோடு இருப்பார், தாத்தா பார்த்தா பயப்படுவான், அப்பா பார்த்தா பயப்படுவான். இப்போ அப்படி இல்லையே. இப்போ இறைவனுக்காவது ஒரு குழந்தை பயப்படணும். கடவுள்னு ஒருத்தர் இருக்காரு, பாவ புண்ணியம்னு இந்த உலகத்தில் ஒன்று இருக்கு. நாம தப்பு செய்தால் நமக்கு பாவம் கிடைக்கும், புண்ணியம் செய்தால் நமக்கு நல்லது கிடைக்கும். அந்த பையனுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணுமா இல்லையா? அந்த மாதிரி இருந்தால் தான் இந்த சமூகம் நாளைக்கு வளர்ந்து வரப்போ யாருக்காவது இந்த சமூகத்தில் ஒரு ஆபத்து இல்லாத பையனாக இருப்பான். இந்த பாவ புண்ணியத்துக்கு பயப்படாத பையனால, இறைவனுக்கு பயப்படாத பையனால தானே இன்னைக்கு சமூகத்தில் அத்தனை சீர்கேடு நடக்கு. என்ன நடந்தாலும் யார் நம்மளை கேட்க போறா? சட்டம் கொலை பண்ணாலே அடுத்து நான் பெயிலில் வந்துடுவேன்றான் அவன் தைரியமா. 20 ரூபாய் கொலை பண்றாங்க, 20 ரூபாய் கொலை பண்றான், 20 ரூபாய் கொலை பண்றான். 20 ரூபாய்க்கு கொலை பண்ற சமூகம் என்ன நடக்க சொல்லுங்க? டெய்லி சேர்ந்து ஒரு குவார்டர் பாட்டில் ஏதோ வாங்க முடியாத 2 பேர் அதை ஏதோ ஷேர் பண்ணி வாங்கிக்குவாங்களாமா. அது எவ்வளோ விலைன்னு எனக்கு தெரியல. இவன் 50 ரூபாய், அவன் 50 ரூபாய் ஏதோ போட்டு டெய்லி வாங்கி ஷேர் பண்ணி அடிப்பாங்க போல. அதில் ஒரு நாள் 2 ரூபாய் சண்டை வந்து ஒரு அரை குவார்டருக்கு வேண்டி ஒரு கொலை, அங்கே மர்டர். எங்கே போய் நிற்கிது இந்த சமூகம்? அந்த பையன்மார் 2 பேருக்கும் 30 வயசு கூட தாண்டல, கொலை பண்ணியாச்சு. அவன் என்ன சொல்றான்? அவன் வந்து எனக்கு இது பயமே இல்லைன்றான். உங்களுக்கு கொலை பண்றதுக்கு தான் பயம், அதுக்கப்புறம் பயமே கிடையாது. அப்போ இன்று நம்முடைய அத்தியாவசிய கடமை அனைவருக்கும் ஆன்மீகத்தை கொண்டு சேர்ப்பது. அந்த காரியத்தை தான் நாம செய்துட்டு இருக்கோம். ஆன்மீகத்தை நாம கொண்டு சேர்க்கலன்னா இந்த எதையும் நம்ம சேர்க்க முடியாது. அன்பானவர்களே, நீங்கள் எல்லோரும் உங்கள் பணிகளை மாற்றி மாற்றி வைக்கலாம். ஆனால் பகவானுக்கு அடியவர்களாகி விட்டோமானால் நாம் பணிகளை மாற்றி வைத்து விட்டு ஜெபத்தை மாற்றி வைக்க மாட்டோம். ஆன்மீக அடியவர்கள் பணி என்ன? நீங்கெல்லாம் பணியை செய்வீங்க, ஜெபத்தை மாற்றி வச்சிருவீங்க. அவங்க ஜெபத்தை தான் முதல்ல வைப்பாங்க, அதுக்கப்புறம் தான் பணி நடந்தா நடக்குது, நடக்கலாம் போகுது, அவ்வளோதான், அதை செய்வாங்க. ஒரு தாய்க்கு ஒரு மகன் பிறக்கிறான். பிறந்த உடனே அந்த அம்மா போய் ஜோசியக்காரன்ட்ட ஜாதகம் எழுதுறது. ஜோசியக்காரன் சொல்கிறான், அம்மா இந்த பையனுடைய பிறந்த நேரம், நாள், நட்சத்திரம் எல்லாத்தையும் பார்க்குறச்ச இந்த பையன் வாழ்க்கையில் ஜெயிலில் தான் பல நாள் இருப்பான். ஜோசியக்காரர் என்ன சொல்கிறாரு? இந்த பையன் வளர்ந்து வரப்போ இவனுடைய நாள், நட்சத்திரம், பிறந்த தேதியெல்லாம் பார்க்குறச்ச இந்த பையன் பல நாளும் ஜெயிலில் தான் இருப்பான் அப்படின்னு தாய்கிட்ட சொல்லிவிட்டாங்க. பெத்த மனம் பதறுது. ஐயோ இப்படி கஷ்டப்பட்டு ஒரு பிள்ளைய பற்றி இது வாழ்நாள் முழுக்க நிறைய நாள் ஜெயிலில் தான் இருக்குன்னு சொல்கிறானே இவன்
இப்போ என் பிள்ளைய நான் என்ன பண்ணுறது, எப்படி பாதுகாக்கிறது அப்படின்னு பயம் வந்துட்டு. ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு இந்த தாய் என்ன பண்ணுறா, புத்திசாலித்தனமா ஏதாவது ஒரு இறைப்பணியில் அவனை சேர்த்து விட்டுருவோம். வேறு வழி இல்லை, கடவுளாவது அவனை காப்பாற்றட்டும். ஒருவேளையில ஜோசியக்காரன் சொன்ன மாதிரி வருங்காலத்தில் பெரிய ரவுடியாவோ பொறுக்கியாவோ வந்துட்டான்னா ஜெயிலுக்குள்ள இருப்பான். நம்ம அவன் ஒரு இறைப்பணியில் சேர்த்து விட்டுருவோன்னு சொல்லி ஏதோ நம்மளை போல ஒரு பஜனை மடத்தில் சேர்த்து விட்டாங்க. நம்ம பஜனை பாடிட்டு தெரிகிறோம்ல, இது நம்மளை சரி இந்த கூட்டத்தில் போப்பா கொட்டை விட்ட வாசிட்டு போ அப்படின்னு சொல்லி விட்டாங்க. இந்த பையன் வருங்காலத்தில் அந்த ஒரு சின்ன வேத விற்பனர் மாதிரி, இப்போ நம்ம சத்சங்கம் பண்ணுற மாதிரி அந்த பையன் ஒரு வளர்ந்துட்டான். சத்சங்கம் பேசுவான், கொஞ்சம் பேசுவான், இறைவனை பற்றி பேசுவான். இந்த பையனுக்கு இறைவன் எப்படி வாய்ப்பை வழங்குகிறான் என்றால், அவன் பெரும்பாலான நேரங்களில் சிறைச்சாலைக்குள் சென்று கைதிகளுக்கு உபதேசம் செய்வான். சிறைச்சாலைக்குள்ள போய் பெரும்பாலான நேரங்களில் அங்கே இருக்கக்கூடிய கைதிகளுக்கு இறைவனை பற்றி உபதேசம் பண்ணுவான். இது நடந்துக்கிட்டே இருக்க பார்த்தா ஒரு நாள் தாய்க்கு தெரியுது, ஆஹா ஜோசியக்காரன் மட்டும் என்ன சொன்னா, அந்த பையன் ஜெயிலுக்குள்ள தான் பெரும்பாலான நேரம் இருப்போன்னு சொன்னானே. ஆனால் இன்னைக்கு அந்த பையன் ஜெயிலுக்குள்ள தான் இருக்கிறான். ஆனால் என்ன வேலை செய்கிறான், இறைவனை பற்றி உபதேசத்தாங்க செய்துட்டு இருக்கான். அப்போ இந்த அம்மா இந்த நல்ல காரியத்தை செய்ததுனால பகவான், நீ ஜெயிலுக்குள்ள இருக்கிற பலன் இருக்கட்டும், கர்மவினைப்படி நீ ஜெயிலுக்குள்ள இரு, ஆனால் அதையும் புண்ணியமாக மாற்றி வைக்கிறார் இறைவன். எல்லாமல்ல ஏக பரம்பொருள் அதை செய்வார். அன்பானவர்களே, இறை பணியை நாம் செய்தோம் என்றால் நமக்கான பணி அவர் செய்வார். நீங்கள் இந்த பாரங்களை எல்லாம் நான் தான் சுமக்கணும், நான் தான் என் பையனை நான் தான் பார்க்கணும், என் பிள்ளைய நான் தான் பார்க்கணும், என் வீட்டுக்காரன் நான் தான் பார்க்கணும், வீட்டை நான் தான் பார்க்கணும், எங்கள் அம்மா அப்பாவை நான் தான் பார்க்கணும், நான் சொல்கிற வரைக்கும் அங்கே இறைவனுக்கு வேலையே இல்லாமல் ஆகிவிடுகிறது. எப்போது நீங்கள் இறைவனுடைய பணியை நான் தான் செய்ய வேண்டும், எல்லாமல்ல பரம்பொருளுக்கு பணியை நான் தான் செய்யணும், வேற யார் செய்வா, என் கடவுளுக்கு பணி. எப்படி ஒவ்வொரு இறை வித்தகர்களும் ஒவ்வொரு இறை தொண்டர்களும் அடியார்களும் ஒரு காலத்தில் இறைவனுக்கான பணியை நான் தானே செய்யணும், என் ஏக பரம்பொருள் யார் செய்வான். நீங்கள் இறைவனுக்கான பணியை தலையில் தூக்கி, ஆன்மீக பணியை தூக்கி சுமப்பீர்களானால் உங்களது அத்தனை பணியும் எல்லாமல்ல எம்பெருமான் சுமந்து கொள்வார், ஏக பரம்பொருள் சுமப்பார். அப்போ எது நல்லது எது கெட்டதுன்னு பார்க்கணும். வாழ்க்கையில் நான் ஏன் இப்படிலாம் பேசுகிறேன், நீங்கள் தயவுசெய்து தப்பாக எடுக்கக்கூடாது. நான் யாருக்கு மொபைலுமா, இனிமேல் மொபைலை வீட்டில் வச்சுட்டு வாங்கன்னு சொல்லிடுவேன். சரி, நான் இன்னைக்கு ஒரு காட்சியை நான் பார்த்தேன், என் மனசை ரொம்ப உறுத்திட்டு. ஒரு பெண், அந்த பெண் பார்க்க நான் தான் போனேன். ஒருத்தருக்கு பெண் பார்க்கறதுக்கு நான் தான் கூட போனேன். அந்த பெண் அன்னைக்கு வெக்கப்பட்டு வந்து நின்னதை என் கண்ணில் இப்போவும் நிற்கிது. அந்த பெண்ணோட கல்யாணமும் என் தலைமையில் தான் நடந்தது. கல்யாணத்தில் அந்த பெண் வெக்கப்பட்டு இருந்ததும் கல்யாண காட்சிகளும் இன்னைக்கு என் கனவில் இருக்குது, என் நினைவில் இருக்குது. அந்த பெண்ணு வந்தது போனது வாழ்ந்தது எல்லாமே பல சம்பவங்கள் என் கண்ணில் இருக்குது. ஒரு 23-24 வருஷத்துக்குள்ள வாழ்க்கையை அடியோடு புரண்டு எல்லாத்தையும் இழந்து இன்னைக்கு ஏன் முன்னால் நின்று கண்ணீர் வடிச்சது. அப்போ என் மனசுக்குள்ள அந்த எண்ணங்கள்லாம் வந்தது. இந்த பொண்ணு எவ்வளோ நல்லா சிரிச்சிட்டு சந்தோஷமாக இருந்தது. பொண்ணு பார்க்க போனச்ச எவ்வளோ சந்தோஷமாக வெக்கப்பட்டு வந்தது. நாம் பொண்ணு பார்க்க போன அந்த மாப்பிள்ளை என்னெல்லாம் கிண்டல் பண்ணிட்டு வந்தோம், கல்யாணத்துக்கு என்னெல்லாம் கிண்டல் கேலிலாம் பண்ணோம். இன்னைக்கு வாழ்க்கை ஒரு இவ்வளோ குறுகிய காலத்துக்குள்ள எல்லாம் அப்படியே மாறி கண்ணீரும் கம்பலையுமாக நம்ம முன்னாடி நிற்கிதே. என்ன பிரச்சனை, ஏன் இந்த பரிதாபம்? அப்போது இங்கே ஏதோ மிஸ் ஆகுது, ஏதோ ஒரு பிரச்சனை இங்கே இருக்குது. என்ன பிரச்சனை? இறைவன் என்கிற ஒரு விஷயத்தை நாம் பரிபூர்ணமாக உணர்ந்து கொள்ளவில்லை. எல்லாரை போல கோயிலுக்கு போகிறேன், நானும் விளக்கு வைக்கிறேன், நானும் பூ வாங்கி கொண்டு கொடுக்குறேன், அது இறை வழிபாடு இல்லை. இந்த கலியுகத்தின் கண்கண்ட கடவுளாம் எல்லாம் இல்லை ஏக பரம்பொருள் நம்முடைய பகவான் யோகி ராம் சுரத்குமார், இந்த கலியுகத்தில் நீங்கள் எப்படி வாழ வேண்டும், எப்படி இறைவனை அடைய முடியும், எப்படி உங்கள் கர்ம வினைகளெல்லாம் போக்க முடியும், எப்படி உங்கள் பாவங்களெல்லாம் போக்க முடியும், எப்படி நீங்கள் மேம்பட்டு வர முடியும், எப்படி நீங்கள் இந்த கலியுகத்தில் இறைவனை எளிதாக அடைய முடியும் என்று வழிகாட்டியிருக்கிறார். நீங்கள் கும்பிட்ட தெய்வங்களெல்லாம் உங்களை கொண்டு விட்டுருக்கு. அப்போ இனி இக்கணம் முதல் பகவானின் பாதத்தை இறுக பற்றி கொள்ளுங்கள். நான் கண்ட அழுகையான அந்த காட்சி இனி உங்கள் கண்ணில் வரக்கூடாது. உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் எதை நினைத்து அழுகிறீர்களோ, எதை நினைத்து துன்பப்படுகிறீர்களோ, இந்த 23-24 ஆண்டுகள் நீங்கள் பட்டதெல்லாம் போட்டு இனிமேலாவது பகவானை புரிந்து கொள்ளுங்கள். இந்த உலகத்தில் பகவான் ஒருவர் தான் நிஜம், மற்ற எல்லாம் ஒரு நாள் நம்மை விட்டு போக போகிறது, இதுவும் போக போகிறது, இந்த சரீரமும் போக போகிறது என்பதை எல்லோரும் புரிந்து கொள்ளுங்கள்.
இறைவன் ஒருவனே, எல்லாம் வல்ல ஏக பரம்பொருள் எம்பெருமான் யோகி ராம் சுரத்குமார் ஒருவரே நிஜமானவர். இல்லை, நீங்க அவரை இன்னொரு வடிவத்தில் பார்க்குறீங்களா, ஈஸ்வரனா பார்க்குறீங்களா, அவரும் நிஜமானவர். முருகரா பார்க்குறீங்களா, அவரும் நிஜமானவர். ஏதோ ஒரு தெய்வம் நமக்கு, அந்த இறை வடிவு ஒன்றுதான் நமக்கு நிஜமானது. வேறு எதுவும் இந்த உலகத்தில் நிஜமில்லை, நிஜமில்லை. நான் காலையில் ஸ்டேட்டஸில் ஒரு ஞானி சொன்ன ஒரு தத்துவத்தை வச்சுருந்தேன். எத்தனை பேருக்கு அது புரிஞ்சுன்னு தெரியல. அந்த ஞானி சொல்லுகிறார், உன்னுடைய தாய் தகப்பன் உன்னை நேசிக்கிறார்கள் என்று நினைக்கிறாயா அப்படின்னு கேட்குறார். இன்டர்வியூ பண்ணுற ஒரு வெள்ளக்காரன் ஆமா அப்படிங்கிறார். இல்லை, கிடையாது. உன் தாய் தகப்பனுக்கு ஒரு குழந்தை வேணும், அது நீ தான் வேணும்னு இருக்கா. இல்லை, நீ தான் வேணும்னு பெத்தானா? கிடையாது. இல்லை, ஒரு குழந்தை வேணும். உன் தகப்பன் உன் தாய் மீது கொண்ட காதலால் அவன் உடம்பிலிருந்து மில்லியன்ஸ் கணக்கான ஜெம்ஸ் வெளியேறியது. அந்த ஜெம்ஸ்ல ஒரே ஒரு ஜெம், அது நீ. அந்த ஜெம் உன் தாயின் அந்த எக்கை போய் கரெக்டாக அடைந்தது. அதனால நீ உருவான. உன் கூடவே பயணித்த உன் சகோதர சகோதரிகள் மில்லியன் கணக்கில் உள்ள ஜெம்ஸ் எல்லாம் 2 மணி நேரத்தில் இறந்து விட்டன. அவைகள் உன் தாயின் கருமுட்டையை போய் சேரவில்லை. இப்ப நீ சொல்லு, உன் தாய் உன்னை பெறணும்னா பெத்தாய் இல்லை, அவளுக்கு ஒரு குழந்தை வேணும், அவ்வளவுதான். அப்ப இந்த உலகத்துல நீ யாரை நினைச்சு இவங்கெல்லாம் என்ன அக்கறை எடுத்துக்கணும் எப்படி நினைக்கிற அப்படின்னு ஞானி சொல்லியிருக்கார். அது ஆக்சுவலி ஃபேக்ட். யாரும் இந்த சிவகுமாரை தான் பிறக்கணும்னு அவர் பெறல, இல்லை நான் இந்த செல்லப்பன் நாடாருக்கு தான் வந்து பறக்கணும் நானும் பறக்கல. பகவான் எல்லோருடைய கர்ம வினைகளை பொறுத்து ஒருத்தருக்கு அனுப்பி வச்சிருக்கார். அப்ப எல்லாம் இல்ல ஏக பரம்பொருள் எம்பெருமான் யோகி ராம் சுரத்குமாருடைய திருவடிகள் மட்டுமே நமக்கு கதி, வேற எங்கேயும் கதி இல்லை. உங்களுடைய பிரச்சனைகளை வெளியே எங்க சொன்னாலும் அது கேலி பொருளாக ஆகும், இங்க சொன்னா மட்டும்தான் அது பரிசீலிக்கப்படும். எல்லாம் இல்ல ஏக பரம்பொருள் எம்பெருமான் யோகி ராம் சுரத்குமார் மட்டுமே நிஜம். அவரை நாம் துதித்தால் அவர் நம்மை வளப்படுத்துவார், நம் வாழ்க்கையை அவர் காப்பாற்றுவார். எல்லாம் இல்ல எம்பெருமான் யோகி ராம் சுரத்குமார் ஒரு நாள் பக்தர்களிடம் ஒரு வாக்குறுதி கொடுத்தார். யாருக்குன்னு சத்சங்கத்தில் சொல்லியிருக்கேன். என்னை துதிப்பவனுக்கு, எனது நாமத்தையே துதித்திருப்பவனுக்கு, என்னையே நினைத்திருப்பவனுக்கு அவனுடைய இறுதி நாட்களில் இந்த பூலோகத்தில் அவனுடைய பூத உடம்பில் இருந்து அவன் உயிர் பிரியும் போது நான் வந்திருந்து அவனுடைய கைகளை பற்றி அழைத்து செல்வேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். நம்ம ஏற்கனவே சொன்ன ஒரு சத்சங்கத்தில், நாம பிராமணர்கள்லாம் ஒரு சாஸ்திரம் வச்சிருக்காங்க. என்ன வச்சிருக்காங்க? இறந்த பிறகு நூல் பாலத்தில் நடந்து போனோம், மோட்சத்துக்கு போக மாட்டோம், நரகத்துக்கு போக மாட்டோம், பாதி வழியில் நிற்போம். பிள்ளைங்க இங்கே வந்து திதி கொடுக்குற எள்ளும் தண்ணியும் தான் உணவு. அந்த எள்ளு தண்ணி இல்லைன்னா பாவம் பசிச்சு போய் கிடப்பாங்க, பரிதவிச்சு போய் கிடப்பாங்க, மோட்சத்துக்கும் போய்கிட மாட்டாங்க, நரகத்துக்கும் போய்கிட மாட்டாங்க. இந்த பிள்ளைங்க திதி கொடுத்துக்கிட்டே இருக்கணும், இங்கே ஊத்துற எள்ளு தண்ணி தான் அவங்களுக்கு உணவு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? கேட்டிருக்கீங்களா? நீங்கள் எல்லாரும் கேட்டிருக்கீங்கல்ல? அப்போ எல்லாம் இல்ல எம்பெருமான் யோகி ராம் சுரத்குமார் நமது திருக்கரங்களை பற்றி அழைத்து கொண்டு போனாரானால் நமக்கு இந்த எள்ளு தண்ணியும் தேவையில்லை, நூல் பாலமும் தேவையில்லை. நம்ம எப்படி 2000 ரூபா கொடுத்தா திருச்செந்தூர் கோயிலே விலகு 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 நேர சாமிகிட்ட கூட்டிட்டு போய் இருத்திடுவானோ, அதே போல எல்லாம் இல்ல ஏக பரம்பொருள் எம்பெருமான் யோகி ராம் சுரத்குமார் நம்முடைய திருக்கரங்களை பிடித்து, நம்முடைய ஆன்மாவின் திருக்கரங்களை பிடித்து அழைத்து கொண்டு செல்வாரானால் சொர்க்கத்தின் கதவுகள் நமக்காக திறந்திருக்கும். நம்முடைய பிள்ளைங்க தீதி கொடுக்குதோ இல்லையோ, எள்ளு தண்ணி ஊதுதோ, நமக்கு எந்த கவலையும் இல்லை. ஏன்னா எம்பெருமான் யோகி ராம் சுரத்குமாருடைய திருவடிகளில் நாம் அங்கே இருப்போம். ஆகவே அனைத்து எம்பெருமான் யோகி ராம் சுரத்குமாருடைய புண்ணிய ஆத்மாக்களே, இந்த கணம் முதல் நிஜம் எதுவோ அதை ஏற்றுக்கொண்டு அதற்காக வாழ்வோம். ஆன்மீக பணியை நாம் செய்தால் நமக்கான பணியை பகவான் செய்வார். இதை எல்லோரும் மனதில் நிறுத்தி கொண்டு ஆன்மீக பணிக்கு தயாராகுங்கள். இந்த யோகி ராம் சுரத்குமார் நாம பிரச்சார கூடியில் ஒரே ஒரு பிரச்சனை மட்டும் நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். டைம் ஆகுது, அண்ணா இப்போ டைமில் கரெக்டாக இருக்குன்னு ஒன்றை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். இந்த எல்லாரும் ஒன்று கவனத்தில் வச்சுக்கணும். மற்ற கோவில்களைப் போல இது ஒரு கோவில் இல்லை. இது கோவில், இது ஒரு ஆன்மீக அறிவியல் அறிவு மையம். இங்கே நாம பல மூட பழக்க வழக்கங்களையும் ஆன்மீகத்தை குறித்த போதனைகளையும், எப்படி இறைவனை நாம் முறையாக வழிபடுவது, எப்படி கலியுகத்திலே நாம் ஒரு கண்கண்ட கடவுளை அடைவது, எப்படி நம்முடைய பிரச்சனைகளை முடிப்பது, இதெல்லாம் தான் பேசிடுறோம். இங்க எல்லாமே ஆல்ரெடி தீர்மானிக்கப்பட்டது. இது மற்ற கோவில்களை போல நாம் ஏதோ ரூபாயை பிரித்தோம், சோறு போட்டோம், பூஜை வச்சோங்கிறது கிடையாது. இங்க முறைப்படி சில சிஸ்டம் இருக்கு. இப்போ அன்னைக்கு நடந்த ஒரு சம்பவம் எனக்கு மனசில் ரொம்ப வருத்தத்தை இருந்தது. நாம் சாயங்காலம் 5 மணிக்கு தொடங்கி காலையில் 5 மணி வரைக்கும் ப்ரோக்ராம் இருந்தது. ஆனால் அந்த 3:19ங்கிறது நான் குறிப்பிட்டு வச்சுருந்தேன். அந்த நேரத்தில் நாம் கரெக்டாக மங்கள ஆரத்தி காட்டணும் 3:19 அப்படின்னு. அப்போ ஆல்ரெடி இந்த பிளான் எப்படி, சாயங்காலம் 5 மணிலேருந்து இத்தனை மணி வரைக்கும் இந்த ப்ரோக்ராம். லிசன் 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 ப்ளீஸ் ப்ளீஸ். சாயங்காலம் இந்தந்த நேரத்தில் இந்தந்த பணி நம்ம வச்சுருக்கோம்.
இவங்க கிட்ட இந்த பாடகர் குழு கிட்டலாம் நீங்கள் ஒரு கொஞ்சம் பாட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்க, பாடுங்கன்னு நம்ம சொல்லியிருக்கோம். அவங்களும் பாட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்காங்க. சென்னையிலேருந்து ஒரு சங்கீத அவர் ஒரு கச்சேரி, இசை கச்சேரி, அவர் ஷார்ப்பாக 3 மணி நேரம் பாடிட்டார், நல்லா பாடிட்டார். நாம் நடுவில் பகவான் பரிந்துரைத்த அந்த காயின் வச்சு பாத பூஜை பண்ணோம். அப்புறம் 2 மணி நேரத்துக்கு மேலாக இந்த அபிஷேகம் பாத பூஜை வழக்கமாக பண்ணியிருக்கோம். அன்னைக்கு இந்த நேரமின்மை காரணமாக நான் கூட சத்சங்கம் பண்ணலை, நான் கூட ஒரு பாட்டு பாடலை. எல்லாருக்கும் டைம் கரெக்டாக கொடுத்துருக்கு. அவர் திரு செல்லப்ப நாடார் கூட வந்து நான் 2 பாட்டு பாடிக்கிறேன்னு முந்தின நாளே வந்து பர்மிஷன் கேட்டு, அன்னைக்கு வந்து நான் 2 பாட்டு பாடிக்கிறேன்னு சொல்லி பர்மிஷன் கேட்டு பாடுறார். இதில் எங்கே பிரச்சனைன்னா, இன்னொரு பக்தர் அவர் வந்து சாயங்காலமே வந்து தொழுதுட்டு முட்டங்கால் போட்டு என்கிட்ட கேட்குறாரு, சாமி ஒரு அழகான பாட்டு எழுதியிருக்கேன், இதை சாமிக்கு அந்த அதிகாலை இந்த 3 மணிக்கு பாடணும், நான் பாடச்சே 10 பேர் இதை எடுத்து பாடணும் கூடவே, அதுக்காக நான் 10 ஜெராக்ஸை நான் கொண்டு வந்திருக்கேன், இந்த பாட்டை பாடலாமான்னு பர்மிஷன் கேட்குறாரு. கண்டிப்பாக பாடுங்க, பாட்டு அருமையாக இருக்குது, பகவானை தூங்க வைக்கிற மாதிரி ஒரு பாட்டு அழகாக இருக்குது, அதுக்கு ஒரு மெட்டும் போட்டு ஒரு கொட்டும் அழகாக வாசித்தார், கேட்டிருப்பீங்க எல்லாரும். அந்த அழகான பாட்டு அவர் பாடுறது பெர்மிஷன் வேற கேட்டு வச்சிருக்காரு. அப்போ என் மனசில் இவ்வளோ சிந்தனைகள் இருக்கிறப்போ ஒருத்தர் வந்து உட்கார்ந்துக்கிட்டு பாடப்போ லாஸ்ட் மினிட்ல நான் ஒரு பாட்டு பாடுறேன், உடனே இங்க இருக்கிற ஒரு சில மகா மேதாவிகள் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, அவங்களுக்கு கேட்குறாங்கல்ல, ஒரு வாய்ப்பு கொடுங்க. இது கடுமையான கோபத்தை எனக்கு வரவழைத்தது, கடுமையான கோபம். நான் வாட்சே பார்த்துட்டு 3:19 எனக்கு மங்களாரத்தி கொடுக்கணும், அந்த பையன் பாடணும், ஆல்ரெடி ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கு, நடுவில் வந்து உட்காந்துட்டு நான் ஒரு பாட்டு பாடுவேன். உடனே இங்க இருக்கிற சில மகாஜனங்கள் எனக்கு கடுமையான கோபம். ஆனா பகவான் முன்னாடி அதை ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடாதுன்னு கண்ட்ரோல், ஒரு வாய்ப்பு கொடுங்க, ஒரு வாய்ப்பு கொடு. இதெல்லாம் தவறு, மகா தவறு. கடைசியில் என்ன நடந்து, அந்த பையன் பாட்டு தொடங்கினோடனே பூஜை வைக்க ஆரம்பிச்சிட்டு, அந்த பையன் பாம்போல பாடிக்கிட்டே இருக்கிறான். யாரு கேட்டா, மணி அடிக்கிற சவுண்டு, அந்த சவுண்டு, இந்த சவுண்டு. பாவம், அவன் அவ்வளோ ஆசைப்பட்டு எத்தனை நாளாக உட்காந்து எழுதி கொண்டு வந்த பாட்டு ஒரு கேளாய் மகனே கேளொரு வார்த்தை பாட்டோட முடிஞ்சு போச்சு. எவ்வளோ கேவலமாக இருக்குது இதெல்லாம். ஹியர் ஆஃப்டர் இந்த யோகி ராம் சுரத்குமார் நாம பிரச்சார குடியில் தடி எடுத்தவெல்லாம் தண்டல்காரன் கிடையாது. இங்கே ஆல்ரெடி ஒரு தலைமைன்னு ஒன்று இருக்கு, தலைமை தீர்மானிக்கும், அந்த தீர்மானத்தின்படி நடக்கிறவங்க இருந்தால் போதும். ஏன்னா இது சாதாரண கோயில்களை போல ஏதோ காசை குறிச்சோம் கோயில் கூட நடத்தணும், இல்லை திருவிழா நடத்தணும், சாப்பிட்டோம் போனவங்க இல்லை. இது வளர வேண்டும். இந்த யோகி ராம் சுரத்குமார் நாம பிரச்சார குடிலுங்கிறது ஒரு உயர்ந்த எண்ணத்தை நோக்கி, ஒரு உயர்ந்த லட்சியத்தை நோக்கி நடைபோட்டு கொண்டிருக்கிறது. அந்த லட்சியத்திற்கு யார் இடைந்தலாக வந்தாலும் அந்த முள்ளு காலில் குத்துனா முள்ள ஒடிச்சு போடு, நான் தயங்கவே மாட்டேன். எனக்கு யார் இதுக்கெல்லாம் இந்த கெமிஸ்ட்ரிக்கு யாரெல்லாம் ஒத்து வராங்களோ அவங்க மட்டும் இருந்தால் போதும். 4 பக்தர்கள் இருந்தால் கூட போதும். எனக்கு அதை 4 கோடியா மாற்ற எனக்கு தெரியும் எப்படி மாற்றணும்னு. இந்த உலகத்தில் கட்டமைப்பு கரெக்டாக இருக்கிற அமைப்புகள் மட்டும்தான் வளர்ந்துருக்கு, அதை மட்டும் புரிஞ்சுக்கணும். ஒரு ஈஷாவா இருக்கட்டும், ஒரு வாழ்க வளமுடனா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், கட்டமைப்புகள் சரியா இருக்கிறது. இதுதான், அதுக்கு மேல யாரும் பேசக்கூடாது, அதுக்கு மேல யாரும் எதுவும் செய்யக்கூடாது. அந்த கட்டமைப்புகள் சரியாக திட்டமிடப்பட்டு ஒரு தலைமைக்கு கட்டுப்படுகிற எல்லா கோவில்களோ இயக்கங்களோ தான் வளர்ந்துருக்கு. வேற எதுவும் வளர்ந்ததா உலகத்திலே உதாரணம் கிடையாது. ஆளாளுக்கு ஒன்று சொல்லுவோம், ஆளாளுக்கு ஒன்று செய்வோம், ஆளாளுக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம்னா எந்த கோயிலும் வளராது, எந்த இயக்கம் வளராது. இந்த யோகி ராம் சுரத்குமார் நாம பிரச்சார குடில் நான் திமிராவே பேசுறேன், நீங்க வச்சுக்கோங்க. ஏன்னா ஆரம்பத்திலே இதெல்லாம் நான் விட்டுட்டேன்னா அப்புறம் இதுவும் மற்ற கோயில்களை மாதிரி தான் கிடக்கும். அதனால் நான் ஆரம்பத்திலே சொல்லிடுறேன், இங்க உங்களுக்கு எல்லாருக்கும் வாய்ப்புகள் வழங்கப்படும். அது எப்படி வழங்கப்படும்னா, அதுக்கு ஏற்கனவே வந்து நீங்க பெர்மிஷன் கேட்டிருக்கணும். 2-3 டேஸ் முன்னாடி வந்து ஐயா நான் அந்த பாட்டு பாடலாமா அப்படின்னாங்க. இப்போ அந்த பாட்டு பாடுறவங்க ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தா கூட இவங்க பாடுற ஒரு பாட்டை நான் கட் பண்ணியிருப்பேன். போதும் நீங்க முடிச்சுக்கோ, நீங்க பாடுங்க நான் சொல்லியிருப்பேன். சொல்லவே இல்லை, அவங்க பாடி முடிச்சு நான் ஒரு பாட்டு பாடுவேன் அப்படின்னா அது எல்லோருக்கும் இடைஞ்சல். நான் எப்பவுமே சொல்லுவேன், ஒருத்தனுக்காக சாமியை காத்திருக்க வைக்க கூடாது. சாமிக்காக நாம தான் காத்திருக்கணும் ஒழிய நாம் வருங்காக சாமி காத்திருக்கவே கூடாது. அப்போ இனிமேல் இந்த யோகி ராம் சுரத்குமார் நாம பிரச்சார கூட இல்லை, ஒரு தலைமை எல்லாருக்கும் குருவா பகவான் இருக்கிறார். பகவானுக்கு அடுத்த ஸ்தானத்தில் ஒரு வழி நடத்துறதுக்கு ஒருத்தர் இருக்கார். அவருடைய பேச்சை கேட்டு இங்க ஒழுங்காக நடக்கிறதா இருந்தா நடந்தா போதும். இல்லைன்னா இங்க ஒன்றும் அவசியம் இல்லை, ஒரு பிரச்சனை இல்லை. இங்க முழுக்க பகவானுக்கான திருவடி சேவைகளும் அவர் நாமத்திற்கான பணிகளும் தான் நடக்குதே ஒழிய வேற யாருக்கும் இங்க நடக்கல.
தயவு செய்து ஆன்மீக பணிங்கிறது நீங்க தப்பாவும் புரிஞ்சுக்காதீங்க. ஆன்மீக பணிங்கிறது தொண்டர்களுக்கு தொண்டர்களாக பணி செய்வது. ஆன்மீக பணினோட நீங்க இங்க வந்தா ஒரு பொன்னாடை பொருத்துவாங்க, இல்ல ஒரு தலப்பா கட்டி விடுவாங்க, நமக்கு ஒரு மாலையை போடுவாங்க, நமக்கு ஒரு மெமெண்டோ தருவாங்க. தயவு செய்து அப்படிலாம் நினைச்சிடாதீங்க. இங்க உங்களை கண்டுக்கவே மாட்டோம். இங்க உங்களை கண்டுக்க வேண்டிய ஆள் பகவான். நாங்க உங்களை வாங்க வாங்க சூப்பரா பாடுனீங்க, வாங்க ஒரு பொன்னாடை பிடிங்க, நாங்க செய்யவே மாட்டோம். எங்களுக்கு தேவையில்லை. நீங்க இறைவனுக்கான பணியை செய்வீங்க, இறைவனுக்கான பணியை செய்யுங்க. இங்க உங்களை பிரதிபலனை பார்த்துங்க எதுவுமே நம்ம செய்யல. அவர் வந்தா காசு தருவார், இவர் வந்தா பணம் தருவார், இவர் வந்தா உண்டியல், அந்த எதுவும் எதிர்பார்ப்பு இல்லை. போனமா நீங்க கண்ணால பார்த்துருப்பீங்க, அந்த பாப்பாட்ட வச்ச காசு அப்படியே கையில தான் கொடுத்துட்டு வந்தோம். அவ்வளவு தூரம் போய் அது நமக்கு தேவையில்லை. நாமத்தை விற்கக்கூடாது, பக்தியை விற்கக்கூடாதுங்க நம்ம சேவை. நாம நினைக்கிறது இந்த ஜனங்களுக்கு, இந்த பாவப்படுற ஜனங்களுக்கு நல்ல விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதா. அதில் தயவு செய்து இங்க பட்டத்தையோ பதவியோ எதிர்பார்த்து தலைமை பதவி நமக்கு அப்படி நான் தான் சீனியர் நீ தான் சீனியர்னு கிடையாது. நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீட்டுக்கு நாம ஜபம் சொல்ல போனப்போ ஒரு விஷயத்த சொன்னேன். என்ன சொன்னேன்? முதல்ல நான் அறக்க போறது பந்த பாசங்களை அறக்க போறேன்னு. இனிமேல் யாருக்கும் இது எங்க அண்ணாச்சி, இது எங்க அத்தா, இது எங்க மாமாங்கிற உறவு நீங்க இல்லைன்னு நான் சொன்னேன். எதுக்கு சொன்னேன்? இந்த யோகி ராம் சுரத்குமார் நாம பிரச்சார கூடியில் இந்த சத்சங்கம் நடக்கிற 3 மணி நேரம் நான் மனைவிக்கு கூட கணவன் இல்லை, என் குழந்தைகளுக்கு கூட தகப்பன் இல்லை. ஏன் அது சொன்னேன்? நாளைக்கு நமக்கு அடுத்த இடத்துல வந்திருக்கவங்க கூடியவங்க இந்த யோகி ராம் சுரத்குமார் நாம பிரச்சார கூடியில் வித் மை ஆப்சன்ஸ்ல, என்னோட ஆப்சன்ட்ல அவங்க நடத்துறவங்க ஏதோ ஒரு விஷயத்த சொன்னா அன்னைக்கு வந்திருக்கோம், என்ன நீ பேசுற, அது யார் தெரியுமா, எங்க அண்ணாச்சியாக்கும், அது யார் தெரியுமா, எங்க அத்தானாக்கும், நீ என்ன பேசுற, அவன் வேலையை பாரு, எனக்கு தெரியும். அப்படி பேசிடக்கூடாது. என் மனைவி கூட பேசிடக்கூடாது, என் குழந்தைகள் கூட பேசிவிடக்கூடாது. இங்க எல்லோரும் பகவானுக்கு அடியவர்கள் தான். இங்க இருக்கிறவர் எல்லோருக்கும் ஒரு குரு தான். அப்படிங்கிறது எல்லோருடைய மனசுல இருக்கணுங்கிறத நம்ம சொன்னோம். இங்க உறவுக்கு இடம் இல்லை, இங்க யாரும் உறவே இல்லை. எதுக்கு சாமின்னு கூப்பிடுங்க, இல்லைன்னா குருன்னு கூப்பிடுங்க, இல்லைன்னா சிவகுமார்னே கூப்பிடுங்கன்னு எதுக்கு சொன்னோம்? உறவு முறை இங்க வேண்டாம். ஏன்னா அந்த உறவு முறை எல்லாத்தையும் பாதிக்கும்ல கண்டிப்பா. இப்ப நாளைக்கு அடுத்த இடத்துல இருக்கிறவங்க, இந்த வழி நடத்திட்டு இருக்கிறவங்க எல்லாரும் இருக்கிறாங்க, இவங்க வந்து நாளைக்கு புதுசா வந்திருக்கவங்களே அக்கா அப்படி செய்யாதீங்கக்கான்னு சொன்னா என்ன நீ என்ன சொல்றது? அது யார் தெரியுங்களா? எங்க மைனியாகும் சொன்ன இவங்க என்ன பேச முடியும் அடுத்தது? ஐயோ உங்க சொந்தமா வச்சுட்டு நீங்க போங்க, நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதானே சொல்ல முடியும். அப்போ இந்த யோகி ராம் சுரத்குமார் நாம பிரச்சாரக்குடியில் உறவுகளுக்கு இடம் இல்லை. இங்க எல்லோருக்கும் ஒரே உறவு அவர் தான். இங்க எல்லோருக்கும் ஒரே தந்தை அவர் தான். இங்க எல்லோருக்கும் ஒரே சித்தப்பா மாமா எல்லாம் அவர் தான். அவர் தான் உங்களை வழி நடத்தக்கூடியவர். அவருக்காக தான் நீங்க வரீங்க. இங்க எங்க வீட்டு கல்யாணத்துக்கோ இல்ல எங்க வீட்டு சடங்குக்கோ நீங்க வரல, அவரை பார்க்க வரீங்க, அவரை வணங்க வரீங்க. தயவு செய்து புரிந்து கொண்டு பகவானுக்கு பணியாற்ற வாங்க, பகவானுக்கு பணிந்து சேவைகள் செய்யுங்க, பகவானை துதியுங்க. வேற இங்க ஒன்றும் தேவையில்லை. இங்க சில சட்டத்திட்டங்கள் இருக்கு. நான் இப்ப கூட சொன்னேன், செருப்புகள்லாம் கரெக்டா அடுக்கி போட்டிருக்கணும், வெளியே ஸ்கூட்டர் பைக் வச்சிருக்கோம் கரெக்டா அடுக்கி விட்டு, நம்மளால பிறகு இடைஞ்சல் இருக்கக்கூடாது. இப்போ இந்த சவுண்டை குறைச்சி வச்சு நம்ம பேசுறது கூட அடுத்த வீட்டில் வீடு இல்லை, அவங்க வந்து ஒரு இதுதான் வச்சிருக்காங்க, அதனால அங்கே தொல்லை இல்லை, அதனால பேசுறோம். நாளைக்கு பக்கத்தில் வீடு வந்தா கூட இதை கூட ஆஃப் பண்ணிட்டு சரியாக தான் பேசுவோம். அதனால இந்த சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு இந்த யோகி ராம் சுரத்குமார் நாம பிரச்சாரக்குடியில் உலக அளவில் நாம் வளர்ந்து போனோம். நிறைய லட்சியங்கள் இருக்கு நமக்கு. இளைஞர் சமுதாயத்தை சீர்படுத்தணும், பகவானுடைய நாமத்தை எல்லோரும் கொண்டு போய் சேர்க்கணும், பல லட்சியங்களை நோக்கி நம்ம பயணப்பட்டு இருக்கிறோம். அதனால இந்த சின்ன சின்ன நெறிஞ்சு முள்ளெல்லாம் பிடிங்கி தூர போட்டுறணும் நம்ம ஆரம்பத்திலே. அப்பதான் நம்முடைய பாதை பரிசுத்தமா நம்ம நடந்து போறதுக்கு தூய்மையா இருக்கும். தயவு செய்து இதை எல்லோரும் மனதில் வைத்துக்கொண்டு, எனக்கு எந்தவித குறைபாடோ ஒரு நாம இங்க ஒரு தப்பு நடந்துக்குன்னு வைங்களேன், இந்த யோகி ராம் சுரத்குமார் நாம பிரச்சாரக்குடியில் ஒரு தப்பு நடந்தா இந்த ஊர் என்ன பேசும்? முதல்ல என்ன பேசும்? முதல்ல என்ன பேரை எடுக்கும்? அந்த யோகி ராம் சுரத் அப்படிதான் பேசுவான். முதல்ல அதான பேசுவான். அப்ப முதல்ல சாமிக்கு பேர் தான் கெடும். அதுக்கு நான் உயிர் போனாலும் நான் விட மாட்டேன். இங்க ஒரு தவறு நடக்கக்கூடாது, இங்க ஒரு கெட்ட பேர் வரக்கூடாது. அது நடக்கணுமா இருந்தால் நீங்க ஒருத்தர் கட்டுப்பட்டு ஆகணும். நானும் கம்பெடுப்பேன், நீயும் கம்பெடுப்பேன், எல்லாரும் ஆளாளுக்கு நம்ம செய்யலாம்னா அங்க ஒன்றும் நடக்காது. ஒரு ஆளுக்கு நீங்க கட்டுப்பட்டு ஆகணும். அது சாமிக்கு நீங்க கட்டுப்பட மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா சாமி தடி எடுத்துட்டு வச்சுட்டு இருப்பாருன்னா நீங்க கட்டுப்படுவீங்க. அப்போ உயிரோட இருக்கிற ஒரு ஆளுக்கு நீங்க பயந்துதான் ஆகணும், ஒரு வழி கிடையாது. நான் அதை விடவும் மாட்டேன். யாரா இருந்தாலும், என்னுடைய வீட்டில் உள்ளவர்களாக இருந்தாலும் நான் அதை தண்டிப்பேன் கண்டிப்பாக. சரி, அப்போ ஆன்மீக பணிக்கு எல்லோரும் தயாராக இருக்க வேண்டும். நாம எல்லோரும் பகவானுடைய திருநாமத்தை கொண்டு சேர்ப்பதற்கு நாம் உழைக்க வேண்டும். அது ஒன்றே உங்களுக்கு புண்ணியம் தரும், வேறு எதுவும் நமக்கு புண்ணியம் தராது. யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார். ஜெயகுருராயா. ஓம் அண்ணாமலை வாசாய வித்மகே வைகுண்ட ரூபாய தீமகி தன்னோ யோகி ராம் சுரத்குமார் பிரச்சோதயா. இந்த உறவு பற்றி சொன்னீங்க, உறவுன்னு சொன்னீங்களே.